சிரிப்பு வந்தால் கூட சிரிக்கக்கூடாது, அது ஒரு கேட்டகரி தெரியுமா இல்லையா? சிரிச்சிட்டோம்னா பின்னால் சிரிக்க முடியாமல் போயிடும். ஆண்லாம் வீட்டுக்குள்ள அதுக்குன்னு ஒரு மூஞ்சி வச்சுருப்பாங்க தெரியுமா? ஐயோ, ஆணுடைய 2 முகத்தில் அற்புதமாக நான் பார்ப்பேன். கடவுதி அவன் முகத்தில் அப்படியே கலகலகலகலான்னு அடிக்கிற வெயிலில் 12 மணிக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு 6 நண்பர்கள் கொஞ்சம் கூட கூசப்படாமல் அப்படி வெங்காய பஜ்ஜி வாங்கி சாப்பிடாங்க. நான் கூட மத்தியானம் சாப்பிட்டேன் ஜம்முன்னு. 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே வர்றப்போ ஒரு முகம் அதுக்குன்னே ஆண் வச்சிருப்பான். ஏன்னா குடும்பத்தில் இவன் எப்போதும் சோகமாக இருக்கணும். சோகமாக இருந்தால் தான் அப்போ நான் பொறுப்போடு நம்ம தொடர்படுத்துவோம். சிரிச்சா நான் பொறுப்பு இல்லாதவனோட தொடர்படுத்திடுவோம்ல. அவர் கட் அண்ட் ரைட்டாக இருப்பார், அமைதியானவர், கோபக்காரர், யார்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டார். இந்த மாதிரி ஒரு ஆளை எதோடெல்லாம் தொடர்பு படுத்துவீங்க? பொறுப்பானவர், கண்டிப்பானவர், ஒழுக்கமானவர், நேர்மையானவர். யோசிச்சு பாருங்க, அந்த மூஞ்சி 5 நிமிஷம் பார்க்க முடியாது, கடுகடுன்னு வச்சிருப்பான். அவனுக்கு எவ்வளோ நல்ல பேர். 4 பேர் சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி ஒருத்தன் வச்சிருந்தானா அவனுக்கு பொறுப்பு இல்லாதவன் பேர். அப்போ மகிழ்ச்சியை நீங்கள் எங்கேயே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க, லைஃப்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க. பொறுப்பு இல்லாதவன் தான் சிரிப்பான், பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவன் தான் ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பான். ஏன் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கவங்க வந்து பொறுப்பாக இருக்கக்கூடாதுன்னு அவசியம் இருக்கா? என்னுடைய தொழில் நிமித்தமாக எனக்கு நிறைய பேர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய பிஸ்னஸ் பீப்புள், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்கள், சயின்டிஸ்ட்டுகள், பெரிய ஞானிகள் எல்லாமே என்னுடைய தொழில் நிமித்தமாக அவர்களை பேட்டி காண்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. இவங்க எல்லாரும் பேட்டி காணும்போது நான் நிறைய விஷயத்தை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்ககிட்ட ஏதாவது நம்ம கற்றுக்க முடியுமான்னு சின்ன வயசில் இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால எனக்கு இருந்துச்சு. ஆனால் இவங்க எல்லார்கிட்டையும் நான் காமனாக ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் அறிவாளியாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, அக்ரெசிவான ஆளாக இருப்பாங்க, ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க, தே ஆர் வெரி குட் அட் த டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாத்தையும் காமனாக நான் பார்த்த ஒன்று நகைச்சுவை உணர்வு தான். நீங்கள் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாலாம் சிரிக்க சிரிக்க பேசி நான் பார்த்துருக்கேன். ஆச்சரியமாக இருக்கும், இந்த மனுஷனா இப்படி சிரிக்க சிரிக்க பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அவர் இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு கற்பிதம் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், நாமும் அப்படியே இருப்போம், அப்படியே இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நமக்கு சில அபிப்பிராயம்லாம் இருக்கும்ல, இவரும் இப்படி தான் இருப்பாரா அப்படின்னு. நான் ஒரு பெரிய எழுத்தாளருடைய வீட்டுக்கு ஒரு முறை போனேன். அவர் இப்போ இறந்து போயிட்டார். மிகப்பெரிய எழுத்தாளர், ரொம்ப பிடிக்கும் அவர். அவரோட பேசுவதே சிரமமாக, பட் அவரோட எனக்கு நல்ல பழக்கம் தான். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனேன். அவருடைய மகன் என்னுடைய நண்பர். அவர் தான் என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாப்பெல்லாம். அப்போ என்கிட்ட பைக் இல்லை. ஸோ அவர் வந்து நானும் அந்த பகுதியில் இருந்ததுனால என்னை ஆஃபீஸ் போல் அவர் கூட்டு போவாப்பில். சில நேரம் நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன்னா வந்து வடை இட்லிலாம் சாப்பிட்டுட்டு நேராக அங்கே வீட்டுக்கு போய்ட்டு அப்போ போகிறப்ப இவர் பார்க்கலாம்ல, அதுக்காண்டி நான் போனப்போ ஒரு நாள் அவர் கதவை திறந்தார். வந்து எனக்கு ஆச்சரியமாச்சு, என்ன அவர் வந்து கதவை திறக்கிறான்ட்டு. என்ன நீங்களே கதவை திறக்கிறீங்க? என் வீட்டு கதவை அப்புறம் நீ யாரா திறப்பா அப்படின்னாரு. எனக்கு ஆமாம்ல, இது அவர் வீடு, அவர் திறக்கிறார், நாமளாக வச்சுருக்கோம். அவர் எழுத்தாளர், எப்பொழுதும் இப்படி உட்காந்து இப்படியே பேசி எழுதி கொண்டே இருப்பார். கோபிநாத் தூங்கும்போது கூட கோட் போட்டே இருப்பார் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. இட் இஸ் a statement that we believe that this kind of a world, we judge this world. இந்த உலகத்தை பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய ஒருத்தரை சந்திப்பதற்கான வாய்ப்பு அவர் என்னை வர சொல்லியிருந்தார். அவரை நான் பார்க்க போயிருந்தேன். சில விஷயங்கள் பேசணும் உங்கள்கிட்டன்னு வர சொன்னார். அவர் ஒரு அசகாய சூரர் என்னுடைய பார்வையில். ஓகே, அப்போ போயிட்டு இருந்துச்சு, நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து அவருடைய உதவியாளர் வந்து இவர் காதில் ஏதோ சொன்னார். என்னென்னு கேட்டால், ஏதோ டிவியில் முக்கியமான நியூஸ் ஏதோ வருது சார், டிவியை போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பார். டக்குனு அவர் அந்த ரிமோட் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாரு. அவர் அந்த ரிமோட்டில் அதை போட்டால் ஓடலை, ஆனாகலை. திரும்ப அமுக்குனார், ஆனாகலை. பட்டுன்னு என்ன பண்ணார், டக்குன்னு 2 தடவை இங்கே தட்டினார். தட்டிட்டு போட்டார், ஓடிச்சு. எனக்கு நான் யோசிச்சேன், ஓ இவ்வளோ பெரிய ஆளும் ரிமோட்டு ஓடலைன்னா இதான் செய்வாரா? ஏன்னா நம்ம கணக்கு என்னன்னா, அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன நீங்களும் தட்டுறீங்கன்னு. ஆமாம், நார்மலாகவே அது ஓடலைன்னா பார்த்தீங்கன்னா கோபி 2 தடவை தட்டுனா ஓடும் அப்படின்னார். நாம தான் ஏதோ நினச்சி வச்சுருக்கோம். We judge this world according to our convenience. இந்த உலகம் வேறு மாதிரியாக இருப்பதற்கான காரணம் இந்த உலகத்தை நாம் வேறு மாதிரி பார்க்கிறோங்கிறதான். அந்த வேறு மாதிரி பார்ப்பதுக்குள்ள பல புத்திசாலித்தனங்கள் அடக்கி வைக்கிறோம். அவனை நம்பக்கூடாது, இது ஒரு புத்திசாலித்தனம். எதில் இருக்கவே துரோகியாக தான் இருப்பான், இது ஒரு புத்திசாலித்தனம். உன் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் எல்லாருமே பொய்யாத்தான் அவங்ககிட்ட பழகிறான், இது ஒரு புத்திசாலித்தனம். எவனையும் நம்பாத தம்பி அப்படின்னு பிள்ளைகளுக்கு போதிப்பது ஒரு புத்திசாலித்தனம். இதெல்லாம் நீங்களாக கற்பனை செய்து கொண்ட காண்டாம இருக்க மாதிரி 2 பல்லு வச்சு கொம்பு வச்சு இந்த உலகத்துக்கு நீங்கள் டிசைன் பண்ண பிக்சருக்கு கொடுக்குற ரியாக்ஷன். பீப்புள் ஆர் சோ குட், நீங்கள் அதை நம்பணும். எவ்வளவோ துரோகம், வன்மம் எல்லாவற்றுக்கும் பிறகும் நான் மனிதர்களை தீவிரமாக நேசிக்கிறேன். மனிதர்களை விட மனித வாழ்க்கையில் யாரால் மேம்பாடு செய்ய முடியும்? எல்லா துரோகங்களை பற்றி பேசுகிறோம். போய் ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் பாருங்கள், ஏன் ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள். ஏதோ ஒரு விபத்தில் திடீர்னு அடிபட்டு ஒருத்தன் படுத்து கிடக்கிறானா, தலைமாட்டில் டெய்லி ஷிஃப்ட் வச்சு ஒரு சொந்தக்காரன் வந்து நின்றுக்கிட்டு தான் பாஸ் இருக்கான், இல்லாமலாம் ஒன்றும் போயிடல. இன்னமும் காலையில் இட்லி தோசை திங்கிறான், மிஞ்சி போனால் சப்பாத்தி திங்கிறான், அவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம லைஃப். சாதாரண ஒரு வாழ்க்கை தான். எப்படி மனிதன் துரோகம் செய்வான்? ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுடைய படிப்புக்காக உங்கள் சொந்தக்காரன் உதவாமலாக இருந்தான், எதிர்த்து விட்ட அங்கிள் நீங்கள் நல்லா படிக்கிற பிள்ளை அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலையா என்ன? போனால் போகட்டும்பா, 1000 இருக்கட்டும், யா நல்லா படிக்கிறவன், இவனுடைய ஸ்கூல் ஃபீஸை நானே கட்டேனே. எத்தனை வாத்தியாருங்க இறங்கி எத்தனை பிள்ளைங்க இங்கே படிக்க வச்சிருக்காங்க. இவர்கள்லாம் மனிதர்களே இல்லையா? ஆனால் உங்கள் கண்ணை உறுத்துறது யார்? அந்த ஒத்த கெட்டவன். அந்த ஒத்த கெட்டவன் அவனை போட்டுத்தல்ட்டா நீங்கள் சரியா இருங்க. ஆனால் அவன் உங்களை போட்டு தள்ளாமல் சாக மாட்டான்.
The matter is the perception towards the world. நம்ம எப்படிலாம் நினைக்கிறோம், உலகம் மோசமாக இருக்கிறது நினைச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால தான் உலகத்து மீது நமக்கு எரிச்சலும் அன்பின்மையும் கோபமும் வருகிறது. இந்த உலகம் மோசமானது நீங்க நம்பிக்கிட்டே இருக்கீங்க. இந்த உலகம் மோசமாலாம் கிடையாது. நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதா. பணம் வந்த பிறகு அவர் மாறிவிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பணம் வந்தவனே அவனுக்கு திமிரு வந்துருச்சு. எல்லாத்தையும் அவன் மேலே போடவே மாட்டான், பணத்து மேலே தான் போடுவோம். பணம் வந்தவனே ரொம்ப ஆடம்பரம் பண்றார். பணம் வந்த பிறகு அவர் யாரையும் மதிப்பது கிடையாது. பணம் விட இந்த இறக்க குணத்தை பிடுங்கி தின்று விட்டது கிடையாது. பணத்துக்கு எந்த குணமும் கிடையாது, மனிதனுக்கு தான் குணம் இருக்கு. பணம் அவன்கிட்ட என்ன குணம் இருக்கோ அதை வெளியில காட்டிடும், அவ்வளவுதான். அவன் ஏற்கனவே இரக்கமில்லாதவனாக இருந்தால் பணம் வந்த பிறகு அவன் இரக்கமில்லாதவன் என்பது தெளிவாக தெரிஞ்சிடும். ஏற்கனவே அன்பானவனாக இருந்தால் அவன் பணம் வந்த பிறகு எல்லோருக்கும் கொடுத்து உதவுவான், அப்போ ரொம்ப அன்பானவன் தெரிஞ்சிடும். ஏற்கனவே அவன் கருமியா இருந்தா பணம் வந்தா நல்லா இறுக்கி வச்சுக்கிட்டு அவனே அது மேல படுத்து தூங்கிக்குவான், அவன் கருமின்னு தெரிஞ்சிடும். பணம் யார் அவன் எப்படிப்பட்டவன் வெளியில காட்டுமே வெளியே பணம் வந்து ஒருத்தனை மாத்தாது. நாமளாதான் கற்பிதம் பண்ணிக்கிறோம், பணம் வந்து ஒருத்தனை மாத்துது. பணம் வந்து எல்லாரையும் மாத்தினா இந்த உலகத்தில் தர்மவான்கள் லட்சம் பேர் வந்திருக்கணும், கெட்டவர்கள் லட்சம் பேர் வந்திருக்கணும். எதுவே நடக்கலையே. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பது இந்த உலகத்திற்கு பணம் அடையாளம் தான் காட்டும். அப்போ பணத்தை பத்தின பெர்செப்ஷனே தப்புங்கிற மாதிரி வாழ்க்கை பத்தின பெர்செப்ஷனும் தப்பு இருக்கு. உங்க மனசுக்குள்ள கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே சரியில்லைன்னு தோணும். பிரச்சனை வெளியிலே கிடையாது, எல்லாருமே சரியில்லை. நான் கரெக்ட் ரூட்ல தான் போனேன், எதிர்த்தாப்புல தான் அவன் தான் தப்பா வந்தான், அவனை அதை தான் சொல்லுவான். ஒரு ஆக்சிடென்ட்ல சின்ன மோதல்ல எடுத்த உடனே அவன் மேல தப்புன்னு நீங்களும் உன் மேல தான் தப்புன்னு அவனு ஏன் சொல்றோம்னு கேட்டா அடுத்தவன் தான் தப்புன்னு நம்மளே முடிவு பண்ணி வச்சிருக்கோம். காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள கோபம் இருக்கு. when your mind is in anger, the world will show you what is it நேச்சுரலா ஒழுங்கா இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு தரும். உங்க மனசுக்குள்ள ஆங்கர் இருக்கிற வரைக்கும் நீங்க அன்ஃபேர்னஸை வெளியில பார்ப்பீங்க. உங்க மனசுக்குள்ள பயம் இருக்கிற வரைக்கும் வெளியில ஃபெயிலியரை பார்ப்பீங்க. அந்த ஃபெயிலியர் என்ன சொன்னா எதையுமே செய்ய விடாது. அந்த பயம், நான் தோத்துருவேன், தோத்தா 4 பேர் தப்பா சொல்லுவான், தோத்துட்டா ஐயே இப்படிலாம் இருந்தவங்க இப்படி ஆக்கிட்டான் அப்படிமா, தோத்துட்டா எங்க அப்பா சொத்து அருமையா அமைச்சு இருந்தாரியா அந்த பயில அவ்வளவு பேர் வந்து அழிச்சு விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அவன் இந்த உலகத்துல வாழ்றதை நீங்க எதோட தொடர்படுத்துறீங்க, யாரோ ஒருத்தர் சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அற்புதமானவன். இல்லை இதுக்குன்னே சில பேர் ஆள் வச்சிருப்பாங்க. எவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குன்னே ஆள் வச்சிருப்பாங்க. வீட்டு வாசல் ஒரு கிளவி இதுக்குன்னே போட்டு வச்சிருக்குது. அது என்ன பண்ணாலும் சொல்லும், புள்ள கருத்து போயிட்டான், அவன் பிறந்ததுலேருந்தே கருப்பு தான், புள்ள கருத்து போயிட்டான், புள்ள இழைச்சு போயிட்டான், அந்த நடக்க முடியாமல் ஒரு வாப்பில் கார்லேருந்து புள்ள துரும்பா இழைச்சிட்டான், புள்ள உழைச்சி ஓடா தேஞ்சிட்டான். மனுஷனுக்கு யாராவது ஒருத்தன் தன்னை பாராட்டணும், தன்னை பற்றின கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை இருக்கு. அந்த என்டாஸ்மெண்ட்டுக்காக சந்தோஷமாக வாழ வேண்டிய எதையும் நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு 40 நிமிடத்திற்குள் போக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கிறவன் எதையுமே கவனிக்க மாட்டான். ஆனால் அவன் எல்லா இடத்துலையும் நின்று தான் போகணும். 40 நிமிஷத்தை கடக்கிறதுக்குள்ள 6 சிக்னல்ல நின்று தான் ஆகணும், 2 டிராஃபிக் ஜாமை சந்திச்சு தான் ஆகணும். ஆனால் அவன் என்ன முழுக்க அந்த 40 நிமிஷத்துலேயே இருக்கு. பாவம், ஒரு சிக்னல்ல ஒரு பூட்டப்பட்ட காருக்குள்ளே இந்த குழந்தை தட்டி அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டது உன் காதலே விழாது. டிராஃபிக் சிக்னல்ல எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு அழகா லூசார் விட்டு அவனையே பார்த்துட்டு இருந்து அந்த கருமமே தெரியாம சிக்னலே பார்த்துட்டு இருப்பான். வீணா போனவன், அழகான பொண்ணு அப்படி அமைஞ்சிருக்கும். இப்ப பல பேர் ஐயோ டிராஃபிக் சிக்னல்ல விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டேனே. லைஃப்ல நீங்க ஏன் கவனிக்க முடியலன்னா, நீங்கள் உலகத்துல கவனிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நினைக்கிறீங்க, அது உங்கள் இலக்கு என்று நினைக்கிறீர்கள். கிடையாது. இலக்கை விட முக்கியமானது உங்களுடைய பயணம். இலக்குகளை விட முக்கியமானது உங்களுடைய பயணம். வெற்றியை விட முக்கியமானது உங்கள் மகிழ்ச்சி. வெற்றியை விட முக்கியமானது உங்கள் மகிழ்ச்சி. உங்கள் மகிழ்ச்சியை விட முக்கியமானது நிம்மதி. இதுக்கு தான் எல்லாரும் போறாரு இல்லையா? எல்லாம் கடைசி எங்கே நிம்மதினு ஒரு ஷாலை தூக்கி போட்டுக்கிட்டு கடைசியில் சுத்துறதுக்கு வாழ்க்கையில பெருசா ஒன்று செஞ்சு அதுக்கப்புறமா சந்தோஷமாயிடலாம். அப்படிலாம் இல்லை. வாழ்க்கையுடைய சின்ன சின்ன அசைவுகளில் உங்களால் சந்தோஷத்தை கவனிக்க முடியவில்லை என்றால் வாழ்வின் பெரிய சந்தோஷத்தையும் உங்களால் கவனிக்க முடியாது. சந்தோஷங்கிறது இங்கே டெம்ப்ளேட்டா இருக்கு. வேர்ல்டோட பர்செப்ஷன் படி அந்த டெம்ப்ளேட் ஆளுக்கு ஒரு டெம்ப்ளேட் தராங்க. டிவி விளம்பரம் மாதிரி ஆகிப்போச்சு. இப்படி இருந்தால் நீ புத்திசாலி பிள்ளைன்னு டிவி விளம்பரம் சொல்லு. சின்ன வயசுல உயரமா இருக்கணும், சகப்பா இருக்கணும், மரத்துல தொங்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும், பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, கட்டுரை போட்டி, இது எல்லாத்துலயும் வரணும், ஜெயிக்கிற பிள்ளையா வளர்றவங்களாம் நல்ல பிள்ளை. இப்ப பிள்ளைகள்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த தலைமுறை பிள்ளைகள் அந்தந்த தலைமுறை பிள்ளைகள் அந்தந்த காலத்துக்குரிய தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் செஞ்சீங்க, அவனை செஞ்சா அவனை வழிபடுத்தலாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா அடுத்த தலைமுறை பிள்ளைகளை குற்றவாளி போல நீங்கள் பார்ப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, எல்லாத்தையும் இந்த பிள்ளை செய்யணும்னு எதிர்பார்க்கிறது தான். இங்கே 4-5 பேரோட பிறந்தவங்களா இருப்பீங்க இல்லையா? 3 அக்கா தங்கச்சிங்க, 2 அண்ணன் தம்பிங்க, குடும்பம்லாம் இருக்கும். பல இந்த பாண்டிய இந்த என்ன ஒரு படத்தில் ராஜ்கிரண் இருப்பார், தோளில் அவங்க அந்த தம்பிங்கெல்லாம் நின்று பலாப்பழம் படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி குடும்பத்துலேருந்து வந்தவங்களாம் கூட இருப்பீங்க. இப்போ அத்தனை பிள்ளையா இருக்கு, ஒரு பிள்ளை இல்லாட்டி 2 பிள்ளை. அதில் வேற ஒரு அம்மா அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவை எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிறாங்க. 6 பிள்ளை பெற்றப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே, இப்போ என்ன திடீர்னு பிரச்சனை வந்துச்சு? வர பிறக்கையில் எதுவும் அருவா கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு பிறக்கிறாங்களா? 6 பிள்ளை பெற்றப்ப அப்பா அம்மாக்கள் நம்மளெல்லாம் வளர்த்துறல என்ன? அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? நாங்களாம் பொறுப்பாக இருந்தோம். நீங்கள் பொறுப்பாக இருந்த வகையராவை போய் கேட்டால் தான் தெரியும் நீங்கள் என்ன பொறுப்பாக இருந்தீங்க. நீங்கள் மேக்ஸில் எடுத்த 7 மார்க்கு உங்களை டீச்சர் எப்படி தூக்கி போட்டு மிதிச்சாருங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அள்ளி விடுறது. அப்பாக்கெல்லாம் வீட்டில் ஒரு கதை சொல்லுவாங்க, கவனிச்சிக்கலாம் இல்லை, நானும் அந்த காலத்தில் அப்படின்னு நிறுத்திடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே உண்மை தெரிஞ்சால் சீரி நாரி பேர்.
அந்த காலத்தில் நீங்கள் ஒன்றுமே பண்ணலைங்கிறதா உண்மை. நாங்களாம் அந்த காலத்தில் அப்பாக்களுக்கு அது ஒரு ஆசை. கடந்த காலத்துடைய கவலைகளை பிள்ளை, ஏன்னா வாழ்க்கையை சுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருந்துடே கூடாது. வீட்டில் 4 பேர் சிரிச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், வந்தவங்கள என்ன ஒரே சிரிப்பு, ஒரே கும்மாளமாக இருக்குது. ஏன் சிரிக்கிறது எப்படி கும்மாளமாகும்? உட்காந்து டிவியில் காமெடிக்குன்னு இத்தனை சேனல் இருக்குது, உட்காந்து பார்க்குறோம். அப்போ தேவை இருக்கிறதுனால நீ பார்க்குறோம். சிரிக்கிறது எப்படி கும்மாளமாக இருக்கும்? அமைதியாக இருக்கணும். அப்போ சுடுகாட்டு பேர். அமைதியை உயர்வென்று கருதுகிறோம், சத்தத்தை அவமானம் என்று கருதுகிறோம். சத்தம் தான் உலகத்தின் அற்புதமான மொழி. குழந்தை பிறந்த உடனே நம்ம முதல்ல கேட்குற வார்த்தை புள்ள அழுதுச்சாங்கிறது தான். அதான் குறியீடு. சத்தம் தான் உலகத்தின் அற்புதமான மொழி. நீங்க மௌனத்தை தான் எப்போதுமே பெருசா பேசிட்டு இருக்கீங்க, அமைதியை தான் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. அதிகாரத்திற்கு எதிராக என்ன பண்றீங்க? குரல் தான் எழுப்ப முடியும். பாராட்டுக்கு என்ன? குரல் தான் எழுப்ப முடியும், சத்தம் தான் எழுப்ப முடியும், கைத்தட்டு தான் சொல்ல முடியும், ஐயோன்னு தான் அலற முடியும், அம்மானு தான் கத்த முடியும், கத்தி தான் பேச முடியும், இல்லையா? அப்ப சத்தத்தை எப்படி நீங்கள் குறைவானதாக மதிப்பிட முடியும்? இந்த உலக சில ஒழுங்குகள் என்ற பேர்ல சில விஷயத்தை நம்ம வச்சுட்டு போயிட்டாங்க. அமைதியா இருக்கணும், அமைதியா இருந்தா நல்லவர். அவன் தான் கொலை பண்ணுவேன். இந்த வீட்லயே அமைதி கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, அதுதான் எல்லாத்தையும் நலுக்கிடாம பண்ணிட்டு போயிரு. கடைசி வரைக்கும் நல்ல பேர் அவங்க தான் வாங்குவாங்க. நம்மள மாதிரி 4 வார்த்தை முன்ன பின்ன பேசி கடைசி வரைக்கும் வாயாடின்னு கெட்ட வார்த்தை வேலை வாங்கி போயிட்டே இருப்போம். நமக்கு அந்த நல்ல பேரே கிடைக்கவே கிடையாது. ஐயோ அது வீட்டில் கடைசி பிள்ளையா இருந்தால் கடைசி வரைக்கும் நமக்கு நல்ல பேரே இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம தான் பதில் சொல்லணும். எங்கள் வீட்டில் நான் கடைசி பிள்ளை, எல்லாருக்கும் பதில் சொல்லணும். பார்த்தா எங்கள் அம்மா வேற அடிக்கடி சொல்லும், அவன் பேச ஒன்றும் புரியாது, புரிகிற மாதிரி பேச மாட்டான். எனக்கு இப்படி பார்ப்பேன், தமிழ்நாடே சொல்லுது நல்லா புரிகிற மாதிரி தான் பேசுறான்னு. அவன் பேசினா ஒன்றும் புரியாதுங்க, புரிகிற மாதிரியே பேச மாட்டான். அது என்னன்னு கேட்டால் எங்கள் அம்மா நான் பேசல கவனிக்காது. நீ என்ன பெரிய ஆள், நீ பேசுகிற நான் கவனிக்கணுமா, புரிகிற மாதிரி பேச மாட்டியா அப்படிம்பாங்க. அப்போ அந்த பர்செப்ஷன் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன், உங்கள் பர்செப்ஷன் பற்றினது வேறு, எங்கள் அம்மாவோட பர்செப்ஷனை பற்றின வேறு. அவங்களுக்கு நான் பிள்ளை அவ்வளவுதான், அவங்களுக்கு இந்த எந்த இடைச்சல்கள் இந்த பிரச்சனைகள்லாம் கிடையாது. அப்போ இங்கே எங்கே வந்து மாட்டிக்கிட்டு அப்படின்னா, வாழ்க்கையில் சில விஷயத்தை அந்த சில செட்டப் கீழே ஒழிச்சு வச்சுருக்கோம். நவீனமாக அதை பேசினா அதை தப்புன்றாங்க. எப்படி? அமைதி தானே முக்கியமானது, சந்தோஷமாக இருக்கலாம் நீ சொல்றியே, வாழ்க்கையில் போராட வேண்டும், உழைக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், கடைசியில் நாண்டுக்கிட்டு சாக வேண்டும். எதுக்குன்னு முதல்ல வாழுங்க. இப்போ அந்த பிரச்சனை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, இந்த சக்ஸஸ்ங்கிற ஒரே மந்த்ராவை கையில் எடுத்து வச்சுட்டு வாழ்க்கையை வாழாமல் கடைசி வரைக்கும் அதை சக்ஸஸ்ன்னு சொல்றீங்க. The path is more important than the destination. நீங்கள் பயணிக்கிற பாதை தான் உங்கள் இலக்கை விட மிக முக்கியமான. உங்கள் இலக்கை நோக்கிய பயணம் மட்டும் சரியாக இல்லை என்றால் இலக்கை நீங்கள் அடைந்த பிறகும் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் பணம் பண்ணுறீங்களா, மகிழ்ச்சியாக பணம் பண்ணணும். வளர்றீங்களா, மகிழ்ச்சியாக வளரணும். பேசுறீங்களா, மகிழ்ச்சியாக பேசணும். சிரிக்கிறீங்களா, மகிழ்ச்சியாக சிரிக்கணும். எதுலேயும் சந்தேகம் இருக்காது. ஒரு குழந்தையுடைய வாழ்க்கை போல இருக்கும். பிள்ளைகளாம் தோற்றுருவாங்களோங்கிற பயம், அவர் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பயம். அவரோட பயம் என்னன்னு தெரியல, அதனால தான் அப்பயே டிஃபைன் பண்ணுங்கன்னு. மனைவி குறித்த பயமா, சமூகம் குறித்த பயமா, சொந்தக்காரங்க குறித்த பயமா, யார் குறித்த பயம், பிள்ளைகள் என்ன ஆவார்களோ என்ற பயமா. இப்போ இருக்க அம்மா அப்பாக்களுக்கு பிள்ளைகள் என்ன ஆவாங்க தான் பெரிய பயம். நம்மளாம் நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, நான் சொல்கிறது வேணா இப்போ ஒத்துக்க வேண்டாம், யார் கையே தட்ட வேண்டாம், மண்டையெல்லாம் ஆட்ட வேண்டாம். வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, நீங்களே நல்லா வந்துட்டிய. இது நம்ம பிள்ளைகளை வச்சுட்டு சொல்ல முடியாது. நாம் பண்ணதுக்கெல்லாம் நாமளே நல்லா தான் இருக்கோம். அப்போ நம்ம பிள்ளைகளாம் ஓஹோன்னு இருக்கும் தானே நினைக்கணும். உண்மை தானே. ஆனால் இவர்களை எப்படியாவது காப்பாற்றிடணும். ஐயோ, இந்த டீச்சருங்கெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? இங்கெல்லாம் நிறைய டீச்சர்ஸ் உண்டுல, கன்னியாகுமரி நாகூரில் நிறைய டீச்சர்ஸ் உண்டு. ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு மோசமான பேட்சை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் ஸ்பெஷல் என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் அதை சொல்லுவாங்க. அப்போ அவங்க பார்வையில் அவங்க ஒரு நல்ல பேட்சை கூட பார்க்கலையா? இல்லை, எந்த பேட்சுமே நல்ல பேட்சில்னு அவங்களாவே நினச்சிக்கிறாங்க. எல்லாரும் மோசமானவர்கள் நீங்கள் தீர்மானிக்கப்பட்ட பிறகு இந்த மோசமான உலகத்துக்குள் வாழ்வது துயரம் தானே. சுற்றி இருக்கவங்களாம் நல்லவே நீங்கள் நம்ப ஆரம்பிச்சுன்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ட்ரெயினில் எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கவங்க பொட்டியை திருடத்தான் வந்திருக்கான்னு நீங்கள் முடிவெடுத்துறா, கடைசியில் அவன் தூங்கிடுவான், நீங்கள் தூங்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், பொட்டியே போனாலும் போட்டு ஒரு நாள் தூக்கமாவது நிம்மதியாக இருக்கட்டுமே. நான் ஒரு முறை இது மாதிரி வெளியூருக்கு ட்ரெயினில் வரப்போ ஒருத்தர் எனக்கு எதிர்த்தாப்புல உட்காந்தார், கொஞ்சம் பெரியவர். அவர் என்னை பார்த்தாரு, சிரித்தார். நானும் அவரை பார்த்தேன், சிரித்தேன். நாமளாம் நினச்சிக்கோம்ல, நமக்கு நம்மளை அவர் தெரியுங்கிற கணக்கில் நான் சிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்ச நேரம் ஆச்சு, அவர் என்ன, நான் ஒரு புக்கு வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ட்ரெயின்லலாம் பெருசாக தூக்கம் வராது, அந்த மாதிரி இருக்கும். அது இந்த அடைச்சாப்பில் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். அவர் என்ன சொன்னார், தம்பி எப்போ படிப்பீங்க அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, நான் சத்தனை நான் லைட் ஆஃப் பண்ணிடுங்க, இந்த இப்படி திருப்பினோடனே அந்த உள்ளே இருக்கும் தெரியுமா, இப்படி ஓப்பன் பண்ணால் லைட்டாக சின்னதாக ஒரு லைட்டு வரும், அந்த புக்கு ரீடிங்காகவே ட்ரெயினில் இருக்கும். நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. இல்லை தம்பி நீங்கள் படிங்க, நான் முழிச்சிருக்கேன். நான் படிக்கிறதுக்கு இவரது முழிச்சிருக்கேன்னு நினச்சிட்டு நான் அந்த வெளிச்சத்தையும் கம்மியாக வச்சு அதுக்கிட்ட பக்கத்தில் வச்சு நான் படிச்சுட்டே வந்தேன். அவர் என்ன பார்க்குறாரு, அவர் பொட்டியே பார்க்குறாரு, அந்த லைட்டை பார்க்குறாரு. அப்புறம் தான் எனக்கு புரியுது, ஓ நான் பொட்டியை திருடிடுவேன் அப்படின்னு தான் நம்மளை தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரோ அப்படின்னு. இடையில அவர் என்ன பண்ணார், எனக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தாரு. இப்போ எனக்கு அவர் மேலே சந்தேகம் வந்துச்சு, இந்த ஆள் ஒருவேளை நம்மளை குத்தி கொண்டு விடுவானா அப்படின்ட்டு, நம்ம பொட்டியில் ஒன்றும் பெருசாகவும் இல்லையே அப்படின்ட்டு.
இப்போ அவருக்கு என்னன்னு கேட்டால், அவர் கையில் ஒரு சங்கிலியும் பூட்டு வச்சிருக்காருங்க. அதை நான் பார்க்காத நேரம் போட்டு பூட்டிடுறேன். அதுக்கு அவர் காத்திருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பை தரணும்னு வராத பாத்ரூம் வருதுன்னு எந்திரிச்சு நான் போனேன். வந்து பார்த்தா அந்த பொட்டியை பூட்டி அது மேலே ஒரு காலை வச்சு உட்காந்தே இருக்காரு. அதுக்கப்புறமும் என் மேலே நம்பிக்கை இல்லை. சரி, நம்மளை சாதாரண ஆளாக அவர் நினச்சிட்டார், நம்ம யாருன்னு அவர்கிட்ட சொல்லுவோம். அப்போ அவருக்கு நம்பிக்கை வந்துடும். என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். ஏன் தெரியாம, நீ என்ன நல்லா வருவீங்களே கோபிநாத்தனே நீங்கள் அப்படின்னாரு. ஆமாம், அப்போ அப்படியும் தான் நான் பொட்டி எடுத்துட்டு நீ நம்புற. அந்த சோகத்தில் என்னை தூங்கிட்டேங்க. நான் காலையில் எந்திரிச்சு பார்த்தேன், அந்த பொட்டி மேலே கால் வச்ச மணிக்கே தூங்கினாருங்க அவர். அந்த பொட்டியில் என்ன இருக்குங்கிற ஆசை எனக்கு வந்துருச்சு. அப்போ எதில் இருக்கவன் திருடன்னு முடிவு பண்ணிட்டா அவங்களுக்கு நிம்மதி போயிடும். எதில் இருக்கவன் கொலகாரன் முடிவு பண்ணிட்டா நிம்மதி போயிடும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்ம மேலே கோபமாக தான் இருக்கான்னா அவங்க நிம்மதி போயிடும். இந்த உலகம் நல்லதுன்னு முதல்ல நம்புங்க. இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி, பிலீவ் திஸ் வேர்ல்ட் இஸ் சோ குட். இந்த உலகத்தில் தப்பு தவறு நடக்காமல் இல்லை. நான் இல்லைன்னு சொல்ல, நீங்களும் சரி நானும் செய்கிறேன், எல்லாரும் சரி, ரைட்டா? இந்த உலகம் நீங்கள் நினைப்பது போல பெர்ஃபெக்டாக அற்புதமாக அழகாலாம் இல்லை தான். ஆனால் அதுக்காக இந்த உலகம் நீங்கள் அதை விட மோசமானதாக அதை கற்பனை செய்து கொண்டு அதுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அதை நம்ம பிள்ளைகள்கிட்ட நீங்கள் கொண்டு போகிறது தான் பெரிய ஆபத்து. யாருமே இல்லாத ஒரு வனாந்தரமான காட்டுக்குள்ளே வாழ்வதை போல் இந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தை நாம் அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். எழுத்த வீட்டுக்காரன் கட்டவன், சொந்தக்காரெல்லாம் ஏமாத்திடுவான், உன் மாமங்காரன் நம்பாத அப்படின்னு அப்பா சொல்லிடுவார். ஓ மாமனு, ஐயோ உங்கள் அம்மா தம்பியை நம்பவே நம்பாத. நம்ம ஆளுங்க, நம்ம அம்மா, உன் சித்தப்பனையும் பெரிய பண்ணி நம்பவே நம்பாது. அவங்க 2 பேர் இன்னும் 10 பேர் நம்பாதுன்றவாங்க. யாரை தான் நம்புறது? எழுத்த வீட்டுக்காரன் கெட்டவன், பொறாம பிடிச்சவன், பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை அழிக்கிறதுக்குனே தெரியலாம், பள்ளிக்கூடத்தில் இருக்கவனும் அப்படி தான் இருக்கிறான், பழகின நண்பர்கள் அப்படித்தான், உறவுகள் அப்படித்தானா, ஒரு மாதிரி பதட்டம் வந்துடாது, பயமாக இருக்காது. ஏன் இந்த பயமான உலகத்தை பிள்ளைகிட்ட கொடுக்குறீங்க? இந்த மாதிரிலாம் பயமுறுத்தி சொன்னோம்னா தான் பிள்ளை சூதுவாத அது அப்படியே ஸ்ட்ராங்காக வளருவான். ஸ்ட்ராங்காக வளர மாட்டான், கோழையாக தான் வளருவான். எல்லாரும் மனசுக்குள்ளேயும் பயம் இருக்குது பாருங்கள். அவருக்கும் பயம் இருக்குது, அவராக வெளியில் சொல்லிட்டார். இப்போ நான்லாம் சொல்லலை, அவ்வளோதான், எனக்கும் பயமாக தான் இருக்குது. வாழ்க்கையில் தோற்று போகணும்னு பயப்படாதீங்க. அந்த பயம்தான் உங்களை தோக்கடிச்சிடும். தோத்தே போனாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக வாழ்ந்தமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சாலும் தோத்தீங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது, நீங்கள் சின்னதாக ஜெயிச்சாலும் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. அடுத்தவுடைய ரெக்கக்னேஷன்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த உலகம் ஒவ்வொரு கட்டத்தில் ஒன்று சொல்லும், செட்டில் ஆகுன்னு சொல்லும். எவனா செட்டில் ஆனவங்க இருக்கீங்களா சொல்லுங்கள்? லைஃப்பில் எப்போ செட்டில் ஆவீங்க? உங்களை கொண்டே ஒரு நாள் மூடுவாங்க, அன்னைக்கு தான் நீ செட்டில்னு நான் சொன்னேன். 10,000 ரூபா சம்பாரிச்சா லைஃப்பில் செட்டில்னு நினச்சிட்டு சென்னைக்கு நான் போனேன். அந்த கனவை நான் முழுசாக கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே 11,500 சம்பளம் கொடுத்தாங்க. செலவு 12,500 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அதை விட சம்பாரிச்சேன், அதை விட கூடுதலாக செலவாயிடுச்சு. இப்போ என்ன வெளியிலேருந்து பார்த்தா கோபிநாத் அவருக்கு என்னங்க அவர் செட்டில்டு, எனக்கு தான் தெரியும் நான் செட்டில்டா இல்லையா. இப்போ உங்களெல்லாம் பார்க்குறப்ப கூட சௌரியமாக இருக்குது, பேசிகிட்டு இருக்கேன், நான் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் கால் வலிக்க, நீங்களாம் சௌரியமாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, செட்டில்டு. அப்படி தான் தோணும். யாரும் இங்கே செட்டில்டு இல்லை. செட்டில் ஆகணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. செட்டில் ஆகிட்டா லைஃப் சோழி முடிஞ்சிட்டு போயிடும். டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் வித் எனிஒன் எல்ஸ். யுவர் லைஃப் இஸ் என்டையர்லி யூனிக் அண்ட் யூ பீப்புள் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பீப்புள். உங்களுக்கும் இன்னொருத்தவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவருக்கு அமெரிக்காவுக்கு ஹாலிடே போனால் தான் சந்தோஷம், உங்களுக்கு ஆதித்யா டிவியில் காமெடி பார்த்தாலே சந்தோஷம், முடிஞ்சு போச்சு. இப்படி இதில் என்ன பிரச்சனை? ஒருத்தருக்கு பெரிய ஹோட்டலில் போய் பார்த்து சாப்பிட்டா தான் சந்தோஷம், ஒருத்தருக்கு குக்கு வித்து கோமாளி பார்த்தாலே சந்தோஷம், முடிஞ்சு போச்சு. அவர்லாம் அங்கெல்லாம் போய் சாப்பிட்றோம், நமக்குலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லையே. உங்களுக்கு எது மகிழ்ச்சி தெரியுமோ அதை செய்யுங்க. இந்த உலகம் ஒரு டெம்ப்ளேட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வாழ்க்கையை பெருசாக்கிக்கிட்டே இருக்கும். டோன்ட் கெட் காம்ப்ளிகேட்டட், பி மினிமல் வித் யுவர் லைஃப். இதுதான் மகிழ்ச்சி என்று இந்த உலகம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய எல்லாமும் மகிழ்ச்சி இல்லை. எது மகிழ்ச்சி என்று உங்களுக்கு புலப்படுகிறதோ அதுதான் மகிழ்ச்சி. அதை கண்டுபிடிங்க. உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் தேடி கண்டடையுங்கள். அதை உலகத்துடைய விளம்பரங்கள் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அதனால சொன்ன வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்தா அதை அடைய வேண்டும் என்று ஒரு நாள் நினைக்காது. அப்படி நினைக்க ஆரம்பிச்சதெல்லாம் நமக்கு இவ்வளவு செலவு வந்துச்சு. யோசிச்சு பாருங்க. அவன் நல்லா வாழ்றான், அவனை மாதிரி நானும் வாழணும். இந்த யோசனை வரப்போய் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு தேவையில்லாத பொருள் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் நமக்கு தேவையில்லாத பொருட்கள். அது எதுக்கு வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு கேட்டா, நாம யாரை போட்டி நம்ம மனசுக்குள்ள கருதணுமோ அவன் வீட்டில் அது இருந்துச்சு. அதை நம்ம அவன் வீட்டுக்கு போய் பார்த்தப்ப அதே மாதிரி நம்மளும் ஒன்று வாங்கணும்னு அழகாக நமக்கு ஒரு டோர் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் போதும். நம்ம கிளிக்கு வீட்டில் 3 பேர் இருக்கோம், நமக்கு போதும். அவங்க வீட்டில் டபுள் டோர் வச்சுருந்தாங்க, நாமளும் ஒன்று வாங்கணும். தேவையில்லாமல் இப்போ டபுள் டோர், சம்மந்தம் இல்லாமல் மைக்ரோவேவ் ஓவன்லாம் வாங்குறாங்க. ஜிம்முக்கு போய் நமக்கு முடியலை, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், உடற்கட்டை சரியாக செய்கிறோம். ஏன்னா பணக்காரனுக்குன்னு சில அடையாளம் இருக்குது. பழைய சிவாஜி கணேசன் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீளமான ஒரு டைனிங் டேபிள் இருக்கும், அது தான் பணக்காரன். அதில் நடுவில் ஒரு இது வச்சுருப்பாங்க, அதில் ஆரஞ்சு பழமும் சாத்துக்குடியும் இதுவும் இருக்குது. இப்போ எல்லாரும் வீட்லேயும் டைனிங் டேபிள் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் மிடில் கிளாஸ் எல்லாரும் டைனிங் டேபிள் வச்சுருக்கோம். அவரை வீட்டுக்குள்ளே படி வச்சு ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. அது செட்டுன்னு இன்னை வரைக்கும் நமக்கு தெரியாது, ஏவிஎம்மில் இருக்குது. அவங்க வீடே இப்படி இருக்காது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தையும் பணக்காரனுக்கு சில அடையாளம் வச்சுருந்தோம். அவன் என்ன பண்ணுவான், ட்ரெட்மில் வீட்லேயே வச்சுருப்பார். நம்ம சம்பாரிச்சோடனே நம்ம அடுத்தடுத்து செய்கிற விஷயம் என்ன, வீட்டிலே ஒரு ட்ரெட்மில் வாங்குறோம். ஜிம்முக்கு போகலாம் டைம் கிடையாது, ஏன்னோ டெய்லி வாக்கிங் வெளில போன பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ நான் வீட்டுக்குள்ளே பண்ணுறேன். 3 நாளில் பார்த்தீங்கன்னா அது இடத்த அடைக்கும், ஜட்டி காயம். அதில் யாரும் அதில் தொடர்ந்து நடந்து நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, மைக்ரோவேவ் ஓவன் ஒன்று வாங்குறேம்பாங்க. அதை வாங்கி அதில் மசாலாக்கள் தடவி 3 நாள் சிக்கன் என்ன மட்டன் என்ன, புருஷன் கையை கூட உடச்சி உள்ளே வச்சு சமைச்சிடுவாங்க. 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள உரமும் வச்சுருப்பாங்க.
அது அப்படியே இருக்கும். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை விட பரவாயில்ல இன்னொரு ஐட்டே இருக்குது, இந்த கூட்டுறது. இப்போ என்ன வேக்யூம் கிளீனர். ஐயோ 3 நாள் வர்றவன் போறவனெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. 4 நாள் கழிச்சு அது எங்கே இருக்குன்னே தெரியாது. திஸ் ஆர் ஜஸ்ட் அ பியர் ப்ரெஷர். நீங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது நான் சொல்ல. உங்களுக்கு தேவைன்னா வாங்குங்க. உங்கள் மகிழ்ச்சியை இன்னொருவர் தீர்மானிப்பது தான் உங்கள் வாழ்வின் பிரச்சனை. நீ இப்படி இருப்பது தான் மகிழ்ச்சியின் குறியீடு என்று உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் நம்பியது தான் வாழ்வினுடைய பிரச்சனை. இதுதான் ஆகச்சிறந்த மகிழ்ச்சி என்று உங்களுக்கு அறிமுகப்படுத்த அனைத்தையும் நீங்கள் நம்ப ஆரம்பித்த பிறகு உங்களிடம் இருக்கிற எதுவுமே போதாதென்ற நிலை இருக்கு. எல்லாரும் ஏழ்மையாக ஃபீல் பண்ணுறோம், எல்லாம் இருந்தும் ஏழ்மையாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? எனக்கு இது போதுன்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அவன்கிட்ட அது இருக்குல்ல. நீங்கள் ஜெயிக்கணும்னா இன்னொருத்தர் தோத்துக்கிட்டே இருக்குன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் பாசு. நம்மளால எதை முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம். நம்மளுக்கு எது மகிழ்ச்சி இருக்கிறதோ அதை செஞ்சுட்டு போறதானே உத்தமம். நீங்க வாழ்றதுக்கு இந்த உலகமே தோக்கணும். உங்க வீட்டில் காரு வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா ஏத்து வீட்டுக்காரன் இன்னொரு கார் வாங்கிட்டானா நம்ம ஏழை ஆயிட்டோம்னா என்ன அர்த்தம்? எவன் ஒருவன் மனதளவில் ஏழையாகவில்லையோ அவன் கடைசி வரைக்கும் பணக்கார். எத்தனை கோடி வைத்திருந்தாலும் மனதில் ஏழ்மையாக இருக்கிறவனுக்கு கடைசி வரைக்கும் ஏழை தான். பி ரிச் அட் யுவர் ஹார்ட், தட்ஸ் இனஃப். இதெல்லாம் நீங்க பணம் பண்ணாதீங்க, காசு பணம் பண்ணாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்றதுக்காக நான் சொல்லலை. நல்லா சம்பாதிங்க, சந்தோஷமா இருங்க. கடைசி வரைக்கும் காசு பணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது பண்றப்பையும் சந்தோஷமா இல்லாமல் இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் பொறுப்போடு இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறது நம்ம எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணியே வச்சிருக்கோம். கவனிச்சு பாருங்க. அதில் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணியே வச்சிருக்கோம். பொறுப்பு மகிழ்ச்சி ரெண்டையும் பிரித்து தான் வச்சிருக்கோம். கவனிச்சு பாருங்க. பொறுப்பை மகிழ்ச்சி யாராவது ஒன்று சேர்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல இந்த பிள்ளைகளுக்குலாம் என்ன சொல்லுவீங்க? இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவனுக்குலாம் சின்ன வயசுல ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்பே சொல்லுவாங்க, இந்த வயசில் நீ நல்லா படிச்சுன்னா பின்னால ஜாலியாக இருக்கலாம் அப்படிமா. எது 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட இந்த வயசில் நீ நல்லா படிச்சுன்னா பின்னால ஜாலியாக இருக்கலாம். ஏன் படிக்கல ஜாலியாக இருக்க முடியாது? நோனும் படிப்பு என்பது சுமையானது. வாழ்க்கை எப்படி சுமையானதோ, அப்பா அம்மாக்கள் எப்படி சுமையானவர்களோ, இந்த வாழ்க்கை பாரத்தை எப்படி சுமக்கிறோமோ அப்படி இந்த படிப்பை நீ சுமக்கணும். அது உன் பொறுப்பு. பொறுப்பை நீ கடக்கணும். 2ஆம் கிளாஸில் நல்லா படிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் 6ஆம் கிளாஸ் வந்தோடனே சொல்லிடுவாங்க, இப்போ நீ மேலே வந்துட்டப்பா பெரிய இடம் 6ஆம் கிளாஸ்லாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டு ஒரு செமி பப்ளிக் மாதிரி அதில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்? பொறுப்பாக இருக்கணும், சந்தோஷமாலாம் இருக்கக்கூடாது. படிக்கிற பிள்ளை பண்ணுற வேலையை அது மாதிரி சிரிச்சிடக்கூடாது. சொந்தக்கார தாயப்பில் வீட்டுக்கு போயிடக்கூடாது, கிளவி சாவுக்கு போயிடக்கூடாது, கொடைக்கு போயிடக்கூடாது, எதுக்கும் போயிடக்கூடாது. கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துடக்கூடாது. ஆனால் இவங்க எல்லாம் பார்ப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் இந்த உலகத்திலே கோவிட் வர்றதுக்கு முன்னாலே கோவிட் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ண பரம்பரை நம்ம பரம்பரை தான். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டாலே அவன் கோவிடில் இருக்கான்னு அர்த்தம். தனி ரூம் கொடுத்துருவாங்க, தட்டு சாப்பாடு மட்டும் உள்ளே போகும், யார் எதுக்கும் போகக்கூடாது, எவனும் ஃபோன் பண்ணக்கூடாது, எவனும் வரக்கூடாது. இவங்க இவனை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவன் காதுபடியே பேசுவாங்க. அவன் விடிய விடிய படிப்பான். என்ன படிக்கிறான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இவனை நினச்சே எனக்கு அவன் வெறி, அவன் இதை கூட்டி அவனை நினச்சி தான் எனக்கு அவ்வளோ கவலை இருக்குது. நீங்கள் உங்களை பற்றி நினைங்க, அவன் அவனை பற்றி நினைப்பான். அப்போ என்ன சொல்றீங்க? நீங்கள் பொறுப்பாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்காது. பொறுப்பை கடை. 6ஆம் கிளாஸை கடந்து வா. 8ஆம் கிளாஸ் அப்போ என்ன சொல்லுவாங்க? இந்த 9ஆம் கிளாஸ் மட்டும் நல்லா படிச்சுட்டா 10th ஈஸிம்பாங்க. இந்த லாஜிக் எனக்கு என்னன்னே தெரியல. 10th மட்டும் ஒரு 450 மார்க் எடுத்துட்ட, அதுக்கப்புறம் லைஃபே ஜாலிப்பா, செம சந்தோஷமா இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. முட்டி மோதி என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி வர்றவன் போகிறவனுக்கெல்லாம் பதில் சொல்லி, வர்றவன் போகிறவன்லாம் சாமியை கும்பிட்டு 90 பூசி விடுவாங்க, கோயிலுக்கு கூட்டி போவாங்க, எல்லா வேண்டுதலுக்கும் நம்ம மொட்டை அடிச்சு எல்லாம் பண்ணி 10th 450 மார்க் எடுத்து முடித்தவனே சொல்லுவாங்க, தம்பி 11th பப்ளிக் 11th மட்டும் நல்லா படிச்சுட்டேன், 12th நல்ல மார்க் எடுத்துலாம். சரி தொலை, 12th நல்லா படிப்போம், படித்து நல்ல மார்க்லாம் எடுத்து வெளியில் வந்து நாமளாம் நினச்சிக்குவோம் காலேஜிலலாம் பழைய படம் மாதிரி ஒரே ஒரு நோட் எடுத்துகிட்டு போனால் போதும், அங்கே போனோடனே ஜாலியாக இருக்கலாம். முதல் நாளே கேர்ள்ஸ்லாம் வருவாங்க, டான்ஸ்லாம் ஆடலாம், வாத்தியாலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டான், அவனுங்க தூக்கி போட்டு வாயிலே குத்துவானு. இதுக்கு ஸ்கூலே தேவையில்ல, முதல் நாளே கதற அளவுக்கு இருக்கும் காலேஜ். அப்போ வந்து உங்கள் அம்மாட்ட சொல்லுங்களேன், என்னம்மா காலேஜுக்கெலாம் போன பிறகு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொன்னீங்களேம்மா அப்படின்னு கேட்டால், என்ன 4 வருஷமோ 3 வருஷமோ நல்லா படித்து ஒரு வேலை பெற்ற உடனே யார் கேட்க போகிற? மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்போ பொறுப்பார் மகிழ்ச்சியாக இருக்காது. 3 வருஷம் சரின்னு கஷ்டப்பட்டு ஐ லவ் யூ சொன்ன பிள்ளைலாம் மம்மி திட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போனான். அப்பா முடிஞ்சா 25,000 சம்பளம், இனிமேல் நிம்மதி, மகிழ்ச்சியாக இருக்கலாம்னா அவங்க மைசூரில் பெங்களூரில் ஓரியன்டேஷன் வச்சு சொல்லுவாங்க, தம்பி இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்கள் ப்ராஜெக்ட்டுக்காக ஃபஸ்ட்லேருந்து மறுபடி படிமா. உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போடுங்க. இப்போ அம்மாக்கள் மாற்றியே பேச மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக. இன்னும் ஒரு 3 வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு வேலை பார்த்துட்டு ஒரு நல்ல காசு சம்பாதிச்சுன்னா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், உன்னை பார்த்துக்க ஒருத்தி வந்துடுவா, அவள் வந்துட்டா உனக்கு ராஜா வாழ்க்கடாடி. அவன் அதை நம்பி 3 வருஷம் மூச்சா போட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்து ப்ரொமோஷன்லாம் வாங்கி கல்யாணம்லாம் முடிஞ்சு, அப்பா முடிஞ்சு, என் பொறுப்புகள் முடிந்தது, இன்னும் நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் அப்படின்ட்டு கௌதம் மேனன் படம், மணிரத்ன படம்லாம் ரீவைன் பண்ணி போட்டு பார்த்து காலையில் ஈரத்தலையோடு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு சகப்பா ஒரு பிள்ளை கையில் வளவிச்சத்தோடு வந்து பெட் காஃபி கொடுக்குன்னு அவன் காத்திருப்பான். கேவலம் அந்த ஒத்த பெட் காஃபிக்கு ஒருத்த 32 வருஷம் உழைக்க வேண்டியது.
அதை நினச்சிக்கிட்டு அப்படியே தலைவர் அப்படியே மறுநாள் அப்படியே அப்படியே அந்த கனவுலேயே இருப்பாப்புல கிளிங் கிளிங்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னு பார்த்தா முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு ஒரு நைட்டி போட்டிருக்கோம். ஒரு தூக்கு போனியை கையில் கொடுத்து போய் பால் வாங்கிட்டு வாங்க, காஃபி போடணுங்க. அந்த பெட் காஃபி குடிக்கவே பால் வாங்க நாம தான் போகணுங்கிற உண்மை தெரிகிறதுக்கே 30 வருஷம் ஆயிரம். கதறிக்கிட்டு அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போடுங்க பால் பூத்துலேருந்து. அம்மா நீ என்ன சொன்ன? என் பொறுப்புகள் முடிந்தவுடன் மகிழ்ச்சி வரும்னு சொன்னியம்மா, எல்லாம் முடிஞ்சு நீ அவ என்னையே பார்த்துக்குவாங்கிறியா, அவ என்னையே பால் பூத்துக்கு அனுப்பிட்டாமா. அம்மா டயர்டே ஆக மாட்டேன், இன்னும் 1 வருஷமா 2 வருஷமா உனக்குன்னு ஒரு புள்ள வந்துட்டா, அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம். சரி கழுது சும்மா தானே இருக்கணும், அதையும் பெற்று விடுவோம். பெற்றா அந்த புள்ள கத்துன்னு கத்தும். அது வரைக்கும் கிடைச்ச சூடான தோசை இட்லி அனைத்தும் தவிர்க்கப்படும். நீயே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கன்னு சொல்லப்படும். ஒரு நாள் ராஜா மாதிரி 7 மாமனார் வீட்டு கட்டில் வாங்கி கொடுத்தாங்கன்னு அதில் படுத்து கையை காலை விரிக்கையில் நீங்கள் புள்ள மேலே காலை தூக்கி போட்டீங்க, கொல்ல பார்த்தீங்க, என் புள்ளையன்னு அடித்து தள்ளி பளிங்கி தரல கட்டாந்தரல வெட்டு தரல படுத்து ஃபேனை பார்த்துட்டு கதறி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிப்பான். அம்மா நீ என்ன சொன்ன? ஒரு புள்ள பிறந்தா நான் மகிழ்ச்சி ஆகிடுவேன், பொறுப்புகளின்றி இருக்கலாம் நீ சொன்னியம்மா. ராஜா மாதிரி இருந்த என்னை தரையில் தள்ளி படுக்க வச்சுட்டாமா என் பொண்டாட்டி, நான் எப்போம்மா மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னோடனே அம்மா இல்லை அரை தூக்கத்தில் கேஷுவலாக படக்கு இருக்கு பாரு, நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அதை போய் நீ நம்பிக்கிட்டு எதே இன்னும் 18 வருஷமா நம்பினே. அம்மாக்கள் அந்த உண்மையை நமக்கு சொல்லுவதே கிடையாது. பொறுப்பு தான் மகிழ்ச்சி என்பதை அம்மாக்கள் நமக்கு சொன்னதே கிடையாது. பொறுப்பை கடப்பதல்ல மகிழ்ச்சி, பொறுப்பு தான் மகிழ்ச்சியே. கமிட்மெண்ட் இஸ் a charm of life. இது புரிஞ்சுட்டா பிரச்சனை கிடையாது. நமக்கு எதுவும் மேலும் பிடிப்பு இல்லாமல் இருப்பதற்கான காரணம் பொறுப்பை மகிழ்ச்சியும் பிரித்து பார்க்குறோம். படிப்பதையே வெறுப்பாக இருக்குது, அது பொறுப்போடு தொடர்படுத்துகிறோம். பொறுப்புனா கடுப்பாக இருக்கணும், பொறுப்புனா எரிச்சலாக இருக்கணும். கடை வச்சிருக்க ஆளுகள்லாம் பாருங்களேன், வீட்டில் அந்த ஆம்பளைங்கள்லாம் கடுப்பாகவே இருப்பாங்க. அதே கைலி அதே பனியை ஏதோ இல்லாத ஆள் மாதிரி வேணும்னே இருக்கிறது. ஏன்னா அப்படி இருந்தால் தான் நான் பிஸ்னஸ் மேன், சோகமாகவே இருக்கணும். வீட்டுடைய மூத்த அண்ணனுங்களாம் பாருங்களேன், வேணும்னே இப்படி கிரும்மாவே இருப்பாங்க, ஒரு வேலையும் இருக்காது, சும்மா தான் இருப்பாங்க, ஆனாலும் கோபமாகவே இருப்பாங்க. ஏன்னா கோபமாக இருந்தால் தான் பொறுப்பானவன். அப்போ பொறுப்பாக இருப்பது என்பது மகிழ்ச்சியோடு தொடர்பு கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதும் சரி, உங்களுக்கு அதுதான் பொறுப்பு தான் மகிழ்ச்சியே. பொறுப்பை கடப்பதல்ல மகிழ்ச்சி. பொறுப்பு மகிழ்ச்சியை நமக்கு சொல்லியே கொடுக்கல. பொறுப்பை கடந்து வா, பொறுப்பை கடந்து வா, பொறுப்பாக இருப்பதா மகிழ்ச்சி. ஒரு தந்தைக்கு தன்னுடைய பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்து ஆளாக்குவதா மகிழ்ச்சி, பொறுப்பு தான் மகிழ்ச்சி. ஒரு தாய்க்கு தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றி தன் பிள்ளைகளை ஆளாக்கி கொண்டு வரதுல தான் மகிழ்ச்சி இருக்கு. பொறுப்பு தான் மகிழ்ச்சி. படிப்பது தான் மகிழ்ச்சி, வேலை பார்ப்பது தான் மகிழ்ச்சி, இப்படி பேசுறது தான் மகிழ்ச்சி. ரைட்டு தானே? 750 கிலோமீட்டர் இந்த ஊர் நாக்கு தள்ளிடுச்சு வந்து சேர்றதுக்குள்ள. நேற்று ஒரு மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து வேத்து கொட்டுது, ஆனா பேசதான் பிடிக்குது. இதுதான் மகிழ்ச்சி. என் மனிதர்களோடு உரையாடுவது தான் மகிழ்ச்சியே. இதை முடிச்சுப்படி எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். சோ கால் வேண்டா வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருக்கும் கதை வில் கண்டினியூ எவர் இன் லைஃப். So the life is very simple. Point number 1, life is very simple, don't complicate it. சார் உங்கள் வல்லவன் கதை தனி கதை. ஒரு நாள் வேறு மேடைகள் எங்கேயாவது பேசுகிறேன், வீடியோ ரெக்கார்டிங்கில் பாருங்கள், நல்ல கண்டென்ட் முடிஞ்சா நீயா நாளே பேசுவோம். அதை லைஃப் இஸ் வெரி சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட் இட். 1. 2வது, வாழ்க்கையினுடைய முதல் குறிக்கோளாக வெற்றியை முன்வைக்காதீர்கள், மகிழ்ச்சியை முன்வையுங்கள். 3வது, உங்கள் அன்பான மனிதர்களை கவனியுங்கள். உங்களுக்கு யார் அன்பு காட்டவில்லையோ அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய வாழ்க்கையை அடமானம் வைத்து விடாதீர்கள். 4வது, உங்களுடைய பயணமே ரொம்ப முக்கியமானது, உங்கள் இலக்குகளை விட அது அவசியமானதும் கூட. 5வது, வெற்றி தான் மகிழ்ச்சியை தரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், இல்லை, மகிழ்ச்சி தான் உங்களுக்கு வெற்றியை தரும். 6வது, பாதுகாப்பற்ற உலகத்தில் வாழ்வதை போன்ற ஒரு பிரம்மையை பிள்ளைகளிடம் உருவாக்காதீர்கள், பாவம், அவர்கள் இந்த மனிதர்களோடு வாழ்ந்துவிட்டு போகட்டும். 7வது, இந்த உலகத்தில் கூடிய எல்லோரும் கெட்டவர்கள், நான் அவர்களுக்கு எதிராக நிற்கிறேன், எனக்கு எதிராக அவர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்களாக கோரப்பற்களோடு இந்த உலகத்தை பார்க்காதீர்கள், இந்த உலகம் அற்புதமானது, வாழ்ந்து விட்டு போங்கள். 8வது, the very purpose of life is living. வாழ்வதுடைய அடிப்படை நோக்கம் வாழ்வது மட்டும்தான், அதற்கான விஷயங்கள் என்ன உண்டோ அதை பாருங்கள். 9வது, கமிட்மெண்ட் இஸ் a charm of life. பொறுப்பை கடப்பதுதான் மகிழ்ச்சி என்று நமக்கு தவறாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, பொறுப்போடு இருப்பதுதான் மகிழ்ச்சியே கூட. 5வது 10வது, மகிழ்ச்சியாக இருப்பதையும் பொறுப்போடு இருப்பதையும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்துவதைப் போலவே அமைதி, அமைதியாக இருப்பது, கவனமாக இருப்பது, இதெல்லாம் பொறுப்பானது என்றும், மகிழ்ச்சியாக இருப்பது பொறுப்பிற்கு விரோதம் என்றும் சொல்லப்படுது. இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கிற ஒருவன் பொறுப்பாகவும் இருப்பான், சந்தோஷமாகவும் இருப்பான், சந்தோஷமாகவும் வச்சுப்பான். அவைனா ஒரு அவை இல்லைங்க, 3 அவையாவது இருந்திருக்க வேண்டும் குறைந்தது. நம்ம எஸ்.எஸ். வாசன் ஐயா அவர்கள் 3 பேரையும் ஒன்னாக்கிட்டாரு சினிமா எடுப்பதற்காக. அதிலிருந்து நாம் ஒரு அவைன்னு நினைக்கிறோம், ஆனால் குறைந்தது 3 அவை. சங்க காலத்திலே அதியமானோடு கூட இருந்து அவனுடைய அவையிலே இருந்து பாடிய அவை மூத்த அவையாக இருந்திருக்க வேண்டும். இந்த 4 வரி பாடல்களை பாடிய அவை, என்ன 4 வரி பாடல் நான் பொதுவாக சொல்றேன், நிறைய இருப்பதனால அதை பாடிய அவை இடைக்காலத்திலே வாழ்ந்த அவையாக இருக்க வேண்டும். ஆத்திசூடியும் கொன்றை வேந்தனும் எழுதிய அவை பிற்காலத்திலே வந்த அவையாக இருக்கு. உனக்கு எப்படி தெரியும், பக்கத்தில் இருந்து பார்த்தியா நீ? என்றால் மொழியை கையாண்டிருக்கிற விதத்தை வைத்து அவர்கள் எந்த செஞ்சுரியில எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் என்று ஒரு அளவு
கண்டுபிடிக்க முடியும். வைத்து பார்த்தால் குறைந்தது 3 அவையாவது இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு அவைக்கு இன்னொரு அவை சளைத்தவள் எல்லாம் அல்ல. ஒவ்வொரு அவையும் விவேகத்தினுடைய சுடர் போல இந்த தமிழ் சமூகத்திலே இருந்திருக்கிறார். அப்ப ஊக்கம் அது கைவிடல் சாத்தியமா? நம்ம நேர்மையா பேசலாம். சாத்தியமா? சொல்லிடுவாங்க. சொல்றவங்களுக்கு என்ன? ஊக்கம் என்பது நாம் செய்ய வேண்டிய வேலைகளில் நமக்கு இருக்க வேண்டிய இடையறாத சிந்தனை, இடையறாத முயற்சி. இதுதானுங்க ஊக்கம். இதை கைவிடாதன்ற இருக்க முடியுமா? சாத்தியமா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அலுப்பும் சலிப்பும் வருகிறதா இல்லையா நண்பர்களே? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எந்திரிக்கும் போதே நாசமா போறோம், மூஞ்சில போய் முழிக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லித்தானே எந்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஊக்கம் இருக்க முடியுமா? அதுதான் கேள்வி. சாத்தியம் இல்லை. முதல்ல அதை ஒத்துக்கலாம். எல்லா நாளும் நாம் எப்போதும் உற்சாகத்தினுடைய பொன் சிறகுகளில் பறந்து கொண்டே இருக்கிறவனா அவன் டாஸ்மாகில் இருக்கிற ஒரே ஆளு தான். அவனுக்கு உற்சாக குறைவே வராது. அவங்கள பத்தி நாம பேசல. நம்ம ஒரு பணிக்காக, ஒரு லட்சியத்துக்காக, ஒரு கொள்கைக்காக, இப்ப வேற எந்த பெரிய கொள்கையே வேணாங்க. பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாரும் வேலைக்கு செல்கிறவர்களான்னு எனக்கு தெரியாது. எந்த பணியும் இல்லாமல் இல்லத்தை காப்பாற்றுகிற பணியை மாத்திரமே எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சோர்வில்லாமல் அந்த பணியை செய்வது என்பது எத்தனை மகத்தான கஷ்டம் தெரியுமா? இப்ப எவ்வளவோ ஆண்கள் இருக்கீங்க. உங்களில் பல பேர் உங்கள் குடும்பத்துக்காக, இப்ப இந்த தலைமுறையிலாம் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை தான் இருக்கு. ஒரு போன தலைமுறை, அதுக்கு முந்தின தலைமுறை என்னன்னா 8 பிள்ளை இருக்கும். 8 பிள்ளையும் பிறந்த பிறகு பையனுக்கு அப்பவே 30 வயசா இருக்கும். அப்பா பாதியிலே ரிட்டையர் ஆயிருப்பார். என்னவோ கடவுள் கொடுத்தாருப்பா, நீயாச்சும் உன் தம்பி தங்கையாச்சுன்னு வரும். அடப்பாவி மனுஷா, இந்த குடும்பத்துக்காகவே வாழ்ந்து 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 இழைத்த ஆண்கள் எத்தனை பேர் அந்த தலைமுறையில் இருந்திருக்காங்க தெரியுமா? தனக்குன்னு ஒண்ணுமே செஞ்சுக்க மாட்டாங்க. அவரை திருமணம் செஞ்சிட்டு இருக்கும் ஒரு அம்மா, அது தன்னுடைய மைத்துனன்மார்களுக்கும் நாத்தனார்களுக்கும் ஓரகத்திகளுக்கும் செஞ்சு போட்டு கையெல்லாம் கருப்பா இருக்கும். இப்படி ஒரு தலைமுறை இருந்தது தானே. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழுகிற போது அலுப்பும் சலிப்பும் வராமலே இருப்பது சாத்தியமாக? நியாயமா நம்ம யோசிக்கணும். வரும். மகத்தான படைப்பாளிகளுக்கு சோர்வு வந்திருக்கிறது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன்னு சொன்னவர்கள் பல பேர். ஹெமிங்வேன்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் எழுதின உடனே பாப்புலர் ஆயிட்டார். மெது மெதுவா பாப்புலர் ஆனா பரவாயில்லைங்க, திடீர்னு பாப்புலர் ஆகிறது ரொம்ப ஆபத்து. அது ஒரு படிக்கட்டு மாதிரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறி போனோம். சில பேர் எடுத்த உடனே கொண்டு போய் வச்சிடும். இந்த நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் பாட வைக்கிறாங்க பாருங்களேன், உடனே பாப்புலர் ஆயிடுது. அடுத்த நாள் பாடுறதை விடுங்க, ஒரு வீடியோ ஒன்று போடுது, அடுத்த நாள் பாப்புலர் ஆயிடுது. ஒரு பையன் சோறு முக்கியமா சங்கம் முக்கியமா நான் அடுத்த நாளே பாப்புலர் ஆயிட்டான். 1 மில்லியன் வியூஸ். நாங்கள்லாம் 30 வருஷமா பேசுறோங்க. 10 லட்சம் பேர் நம்மளை பார்க்கறான். அவர் இன்னும் அதிகமான வருடங்கள் பேசி இருக்கிறார் சகோதரர். நம்ம ஒரு 50 பேரை உட்காந்து வைக்க என்னென்னலாம் செஞ்சு, அதுல வேற சில பேர் எங்களை பற்றி சொல்லுகிறார்கள், பட்டிமன்ற கோமாளிகளை எல்லாம் மேடையில கூப்பிட்டு பேச வைக்கிறீர்கள். கோமாளியா இருப்பது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? கோமாளிகள் சிரிப்பதில்லை நண்பர்களே. மற்றவர்களை சிரிக்க வைப்பது என்ன அவ்வளவு எளிதான வேலையா என்ன? கோமாளியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு எந்த கோமாளியும் வருவதில்லை. எனக்கு வழங்கப்பட்டதை என் உள்ளத்தினுடைய ஆத்மாவினுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப நியாயமாக செய்கிறேன் என்கின்ற எந்த கலைஞனுமே போற்றுதலுக்கு உரியவன் தான். ஹெமிங்வே என்ன பண்ணாரு, ரொம்ப பாப்புலர் ஆயிட்டார். பாப்புலர் ஆனோட நோபல் பரிசு கிடைச்சிருச்சு, உடனே கிடைச்சிருச்சு. நோபல் பரிசு கிடைச்சவரை நீங்க என்ன நினைப்பீங்க? அவனுக்கு என்னப்பா அடேங்கப்பா எழுத வந்தாரு, நான் சில புத்தகங்கள் எழுதின உடனே நோபல் பரிசு வாங்கிட்டாரு, இனிமே என்ன? ஆனா அவருடைய பிரச்சனையை நோபல் பரிசு வாங்கின பிறந்தான் ஆரம்பிச்சது. நோபல் பரிசு வர்ற மட்டும் அவருக்கு எழுத்திலே தடங்களே வந்ததில்லை. அவர் உட்காருவார், அப்படியே கொட்டும் எழுத்து. நோபல் பரிசு வாங்கின பிறகு ஒரு மனத்தடை வந்து விட்டது. ஏன்?
உன்னை எழுதினோன்னு அவருக்கு தோணும், எவனாவது இதை படிச்சுட்டு நோபல் பரிசு வாங்கியவரா இப்படி எழுதியிருக்கிறார்னு மட்டமா சொல்லிட்டா என்ன பண்றது? ஒரு பூரான் தெரியல, உங்க ஊர்ல எப்படி சொல்லுவீங்க? பூரான் தானே சொல்லுவீங்க. சென்டிபீடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பூரான் அது 100 கால் இருக்கு, அதனால தான் சென்டிபீடுன்னு பேர். அது பாட்டு அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருந்தது. ஒரு பிரச்சனை இல்லை, அது ஓரமாக தானே போகும், பல தூரம் போகும். பூரான் ஒரு இடத்துல இருக்காது, இந்த வீட்டினுடைய ஆழத்துக்கு போகும், மேலே வரும், எல்லாம் வரும். அது பாட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருந்தது. ஒரு நாய்க்குட்டி அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. அந்த நாய்க்குட்டி சொல்லிச்சு, 4 காலை வச்சுக்கிட்டே என்னால் நடக்க முடியலையே, சில சமயம் கீழே விழுந்துடுறேன்னு, 100 காலை வச்சுக்கிட்டு நீ எப்படி நடக்கிறேன்னு. அப்போ தான் அந்த பூரான் தனக்கும், ஆமாம் இல்லை, நான் 100 காலை வச்சுக்கிட்டு நடக்கிறேன். அடுத்தது நடக்கிறப்போ தவறி விழுந்துருச்சு. இப்போ யூ கெட் கான்ஷியஸ். உங்கள் மேலே வெளிச்சம் விழுகிற போது சில சமயம் அதுவரை இருந்த செயலூக்கம் அதற்கு பிறகு இருக்காது. ஹெமிங்வேக்கு அதுதான் நடந்தது. என்ன அது மட்டும் எழுதிட்டு தானே இருந்தார், ஒரு பிரச்சனை இல்லை, ஒருத்தனை பற்றியும் கவலைப்படல. எவன் என்ன சொன்னானே எழுதுற மட்டும் நல்லா எழுதினாரு. நோபல் பரிசு வந்தோன்னா, நோபல் பரிசு எழுதிய வாங்கிய எழுத்தாளர் என்னுடைய எழுத்தா இது அப்படின்னு எவனாவது சொல்லிட்டானா என்ன பண்ணுனா, எழுதவே முடியல அவருக்கு. அவர் என்ன பண்ணாரு, அவர் வீட்டில் துப்பாக்கி வச்சிருந்தார், அதில் உள்ள குண்டும் இருந்தது. அந்த துப்பாக்கி எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டார். அதாவது அவரே பயமுறுத்திக்கிறாராம். அப்படியாவது அதை அவங்க வீட்டம்மா பார்த்துருச்சு. வீட்டம்மா பார்த்து, ஐயோ ஐயோ பதறிய துப்பாக்கி அவர்கிட்ட பிடிங்க, அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, அவர் நான் சொன்னல தனியாக பேசினா நமக்கு என்ன கதின்னு, அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வந்து 1 வாரமோ 10 நாளோ தான் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டார், தற்கொலை. ஏன்னா ரைட்டர்ஸ் பிளாக் என்று அதை சொல்லுவார். ரைட்டர்ஸ் பிளாக், எழுத முடியாதபடி ஒரு தடை, அவ்வளவு காலம் இல்லாத தடை அங்கீகாரம் கிடைத்த உடனே அவருக்கு வந்தது. இதில் ஒரு சுவாரஸ்யமான துணை தகவல் சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக, எனக்கு சில சமயம் கேள்வியெல்லாம் வரும். அந்த அம்மாவுக்கு தான் தெரியுமே இந்த ஆளுக்கு சூசைடல் டெண்டன்சி இருக்குன்னு. அந்த துப்பாக்கியை ஏன் அந்த அம்மா அப்படியே வச்சிருந்தது? துப்பாக்கியாவது மறைச்சு வச்சிருக்கலாம், குண்டையாவது எடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு உள்நோக்கம் சில பேருக்கு இருக்கும், எல்லாரையும் பற்றியும் சொல்ல முடியாது. மறந்து கூட போயிருக்கலாங்க. உடனே நீங்க எல்லாரையும் தப்பா எடுக்கிறீங்க நீங்க. அப்போ மாபெரும் எழுத்தாளர் நோபல் பரிசு வாங்கியவருக்கு மனத்தளர்ச்சியும் சோர்வும் வரும் என்றால் நாமெல்லாம் யாருங்க? ஒண்ணுமே கிடையாது. ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறோம், அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு பாராட்டு வரும் என்று நினைக்கிறோம், எப்படி இவ்வளவு அவசரமா நாங்க அதுக்குள்ள? உண்மையிலையா நான் எவ்வளவோ ஊர்களுக்கு போயிருக்கிறேன், இங்க எனக்கு கிடைத்த வரவேற்பு மாதிரி எந்த இடத்திலுமே நான் பார்த்தது. அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனப்புறால் இத்துணு இருக்கு, ஒன்று 3 அடி இருக்கு, என்னமா வாத்தியங்களை வாசிக்கிறார்கள், எவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். இந்த மாதிரியான கலைஞர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ஊரில் நான் பஸ்ஸில் பயணம் செய்கிற போது கரகாட்டம் ஆடுகிற ஒரு கலைஞரை சந்தித்தேன். நான் எவ்வளவோ கலைஞர்களை சந்திருக்கேன், எஸ்பிபி ஐயாவையும் ஒரு முறை சந்திக்கிற மாபெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் சொன்னார், நான் பட்டிமன்றங்களை விடாமல் பார்ப்பேன் என்று சொன்னார். மகத்தான கலைஞர்களை சந்திக்கிற வாய்ப்பு. நான் சந்தித்த மகத்தான கலைஞர்களில் அந்த கரகாட்ட கலைஞரும் ஒருவர். அவர் பேர் ரோசா, அந்த பேரை நான் மறக்க மாட்டேன். அவங்க கிட்ட கேட்டால் எப்போ தலையில் அவங்க கரகம் வச்சுருந்தாங்களே, நீங்கள் பார்த்தீங்களா? அந்த கரகம் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. உங்களுக்குலாம் தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா தலையில் அதை அழுத்தாமல் இருக்கணுன்றதுக்காக லைட்டாக வச்சுப்பாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. லைட்டாக வச்சா தலையில் நிற்கவே நிற்காது. எவ்வளவு அது வெயிட்டாக இருக்கோ அது அந்த வெயிட் இருந்தால் தான் தலையில் நிற்கும் கரகம். அதனால சில பேர் இந்த சினிமாலாம் கரகாட்டம் ஆடுறவங்க முன்னாடியே கட்டிக்கிட்டு வந்து தான் ஆடுறாங்க. அது கரகம் கிடையாது, நம்ம கண்ணு முன்னாடியே எடுத்து தலையில் வச்சுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் உண்மையான கரகாட்டம். அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், நீங்கள் தூக்கிட முடியாது. அதை அவங்க தூக்குறதோட இல்லை, தலையில் வச்சுக்கிட்டு அது அசையாதபடி ஆடுகிறார்கள். இப்படிப்பட்ட கலைஞர்கள் காலங்காலமாக இருந்திருக்கிறார்கள். இந்திய வரலாற்றை படிக்கிற போது சுவாரஸ்யமான ஒரு குறிப்பு கிடைக்கிறது. ஒரு விடுதலை போராட்ட வீரன் ஒருவனை காப்பாற்றுவதற்காக சென்னையிலே இருக்கிற சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வாசலிலே ஒரு வித்தைக்கார பெண் உதவி இருக்கிறாள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அவங்க சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ல வந்து ஒரு விடுதலை போராட்ட தியாகி, அந்த காலத்தில் போராடின ஒருத்தனை அரெஸ்ட் பண்றதுக்காக அவனை பிடிச்சிட்டாங்க.
பிடிச்சவன் வந்து அவனை தப்பிக்க வச்சு ஒரு கூடையில போட்டு மூடிட்டா. இவன் மூடிய கூடையை தலையில வச்சிருக்கான். அவன் வெயிட் என்ன, ஒரு 70 கிலோ இருக்க மாட்டான். இந்த பெண்ணோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? நீங்க தான் சொல்றீங்களே நுண்ணிடையாள், அப்படியே அவளுக்கு மலர் பட்டாலே கீழே விழுந்துரும். இப்படித்தானே காலங்காலமா எங்களை பத்தி எழுதிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மலர் பட்டா விழுற ஆளா நாங்கள்லாம்? தீப்பட்டா கூட விழுற ஆள் இல்லை நாங்கள்லாம். அதுக்கும் நிற்போம். இந்த அம்மா 80 கிலோ இருக்கிற ஆளு கூடல தலையில வச்சுக்கிட்டு இருக்கு. அவனை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போகணும். எப்படி செக் பண்ணுவாங்க தானே? அந்த அம்மா என்ன பண்ணுது? வித்தைக்கார பெண் அது. ஒரு வித்தை செய்கிறா. என்ன வித்தைன்றத பத்தி குறிப்பு இருக்கு. ரொம்ப ஆச்சரியம், நம்பவே மாட்டீங்க நான் சொன்னாக்க. அந்த தலையிலே ஒரு கம்பியா இருக்கிற மாதிரி ஒரு வீல் சக்கரம், ஒவ்வொரு அந்த சக்கரத்தினுடைய ஒவ்வொரு இதுலேயும் ஒரு முட்டையை கட்டி தொங்க விட்டுருக்கா. இப்போ அவ சுழன்று ஆடுகிறாள். அப்போ என்ன ஆகும்? ஒரு முட்டை இன்னொரு முட்டை போதணும் இல்லை. ஆனால் அவள் சுழன்று ஆடுவதிலே இருக்கிற அந்த துல்லியத்தினால் ஒரு முறை கூட ஒரு முட்டை இன்னொரு முட்டையோடு இடிக்கவில்லை. சுற்றி 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 ஆடுகிறாள். முட்டைகள் சுழன்று வருகின்றன. ஒரு முறை கூட மோதவில்லை. இப்ப ரிவர்ஸ் டைரக்ஷன்ல சுத்துறா. சுத்தி 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 நிக்கிறா. ஒரு முட்டை கூட உடையவில்லை. இத பார்த்துக்கிட்டு அந்த ஆளை பிடிக்க வந்த ஆளுங்க அடேங்கப்பான்னு இருந்தாங்க. அவன் தப்பிச்சிட்டான். இத்தனையும் அவள் தலையிலே அந்த 80 கிலோ வெயிட்டை வச்சுக்கிட்டு செஞ்சிருக்காங்க. இதுதான் கலைஞர்களினுடைய திறமை. ஆனால் ரோசா என்கிட்ட என்ன சொன்னான்னா, அதெல்லாம் ஒரு காலங்க, இப்போ என்னங்க சில சமயம் ஆபாசமாக ஆட சொல்கிறாங்க, குறைவாக ஆடையை போட சொல்கிறாங்க. அங்கே மனசில் தீராத வருத்தத்தை வச்சுக்கிட்டு தாங்க இந்த கலையை செய்யறோன்னு சொல்கிறோம். ஒரு மண்ணின் உண்மையான மரியாதை என்னவென்றால், அந்த மண்ணுக்கே உரிய கலைகளை ஆற்றுகிற கலைஞர்களை மதிப்பது தான் அந்த மண்ணுக்கான உண்மையான மரியாதை. இப்போ இந்த கலைஞர்களினுடைய மனத்தில் எப்பவுமே ஊக்கம் இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால? மிகப்பெரிய நடிகர்கள் சோர்வடைந்து போயிருக்கிறார்கள். 2 படம் ஓடலன்னா போறோம், டிப்ரெஷன் லெவல் எங்கேயோ போயிடும். ஏன் சார் பல நடிகர்கள், பல பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் ஏன் குடிப்பழக்கத்துக்கு ஆளானார்கள்? அவர்களுக்கு சங்கீதம் தேன் போல இருக்கிறது. தேனை விட்டு விட்டு இந்த சாக்கடைக்குள் ஏன் விழுந்தார்கள்? அவன் பாட்டை கேட்டு பல பேர் மன நிம்மதி அடைகிறான். அவனுக்கு மன நிம்மதி இல்லையே சார். ஏன்? ஏனென்றால் கலைஞனுடைய மனம் அப்படித்தான். ஒரு நாள் மலரும், ஒரு நாள் வாடும். கலைஞர்கள் அப்படி என்றால், பெரிய பெரிய தலைமை பொறுப்பிலே இருக்கிற தலைவர்கள் அப்படி என்றால், சாதாரண மனிதர்களான நாம் எந்த நாளும் ஊக்கத்தோடு எப்படி இருக்க முடியும்? அதற்கு ஒரு வழி சொல்லி தருவதுதான் என்னுடைய பேச்சினுடைய பொருளாக இன்றைக்கு இருக்க போகிறது. முதல் விஷயம், சோர்வு வரும் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். எல்லா நாளும் எல்லாராலும் உற்சாகமாக இருக்க முடியாது. சில சமயம் உங்க பையன் வந்து, அம்மா என்னால் படிக்கவே முடியலம்மா, ரொம்ப குன்று. விஜய் படிக்கல, பக்கத்து வீட்டு ரமேஷ் படிக்கல, உங்க கிளாஸ்ல இருக்கிற ஐஸ்வர்யா எவ்வளோமா இருக்க? 98. நீ எவ்வளோமா இருக்க? 90. பாக்கி 10 எங்க போச்சு கேட்குறோம்ல. சோர்வு என்பது எல்லாருக்கும் இருக்கும். வீட்டில் வளர்க்குற நாயை ஒரு நாள் கவுந்து படுக்குது, நம்மளை பார்த்தா வாலாட்ட மாட்டேங்குது, அதுக்கே மூடு இருக்கு, நமக்கு இருக்காதா? அப்போ முதல் விஷயம் அக்செப்ட், ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லா நாளும் உற்சாகமாக இருக்க முடியாது என்பது. இரண்டாவது, உற்சாகமாக இல்லாத நாட்களில் என்ன செய்வது? நான் செய்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் அதை தான் செய்யணும்னு இல்லை, உங்கள் வழியை நீங்கள் தேடி கண்டடைய வேண்டும். நான் மருத்துவமனையில் இருந்த காலங்கள், ஐயா அதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். என்னையும் எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்திருக்காங்க. நான் எப்படி தலைக்கோடு எடுத்திருக்கேன்னு பார்த்து அறிமுகப்படுத்தின ஒரே மேடை இந்த மேடை. தலைக்கோடு எடுத்தது நீங்க என்ன சொல்லுவீங்க? வகுடுன்னு சொல்லுவீங்களா? வகுடு. உச்சின்னு சொல்லுவீங்க. உச்சி ஏன் எடுக்கிறோன்றதுலாம் பல காரணம் இருக்கு, அவங்க சொல்ல முடியாது. அவங்களுக்கு வாய்ச்ச முடி எப்படி இருக்கோ அப்படித்தான் உச்சி எடுக்க முடியும். அவங்க இடது கை பழக்கம் உள்ளவர்கள் தான் வலது கையில வாட்ச் கட்டுவாங்க. பெரும்பாலும் இடது கை பழக்கம் உள்ளவர்கள் தான் வலது கையில வாட்ச் கட்டுவாங்க. அது எம்ஜிஆர் வந்து வலது கையில தான் கட்டினார். அதற்கு ஒரு சில தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். சில பேர் ராசின்னு கூட நினைச்சிருக்கலாம். பெரும்பாலானவர்களை வைத்து தான் நாம் பேச வேண்டும், விதிவிலக்குகளை வைத்து அல்ல. ஏன் அப்படி? அந்த உச்சி எடுக்கிறத பத்தி அவர், வகுடு எடுக்கிறத பத்தி அவர் சொன்னது போது எனக்கு அதுலயே ஒன்று தோணுச்சு. எங்க வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்க.
நானே எங்கள் அக்கா 2 பேர் ஒரு காலத்தில் எங்களுக்கெல்லாம் கால் மட்டும் முடி இருந்தது. என்ன கேலியை சிரிக்கிறீங்க? நான் என்ன நாகர்கோயில்காரியா நல்ல தண்ணி கிடைக்க? நாங்களும் சென்னைக்காரங்க, இங்கேயும் கிடையாத இல்லைன்றார் ஐயா. எங்கள் ஊர் தண்ணியை விட பெட்டராக இருக்கும்ல. சென்னைக்காரங்களுக்கு அப்படித்தான் ஆகும். நாங்கள் 3 பேருக்கும் எங்கள் அம்மா வந்து 3 பேரையும் பிள்ளைங்களை வந்து வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு தலைமுழுக வச்சுட்டு கோடு எடுப்பாங்க, வகுடு எடுப்பாங்க. வகுடு எடுத்து நான் பலமுறை பார்த்து எனக்கு சரியாகவே வராது, கோணல் ஆயிரும். எப்படி வகுடு எடுத்தாலும் கோணல் ஆயிரும். அப்புறம் எங்கள் அம்மாட்ட கேட்பேன், எப்படிம்மா நீ மட்டும் இப்படி சீப்பை வச்சு கரெக்டாக வகுடு எடுக்கிற, நான் எடுக்கும்போது கோணலாக வருதுன்னு எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. நீ சீப்பை வச்சு வகுடு எடுக்கிற போது எதை பார்ப்பன்னு கேட்டாங்க. கண்ணாடியை பார்க்குறேன். எதை பார்ப்ப? கண்ணாடியில் எதை பார்ப்ப? சீப்பை பார்ப்பேன். லூசு, சீப்பை பார்க்கக்கூடாது, அந்த வகுடு எங்கே முடியுதோ அந்த இடத்த பாரு, சீப்பு தானா அங்கே போகும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழி. போக வேண்டிய இடத்தை பாருங்கள், வழி தானாகவே அமையும். வழியை பார்த்து கொண்டே இருந்தால் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. இப்போ அவர் சொன்னதிலிருந்து எனக்கு எவ்வளவு பெரிய பாயிண்ட் கிடைச்சிருக்கு பாருங்க. மிக மிக அழகாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொருவர், நான் மருத்துவமனையில் இருந்த காலத்தில் பல பேர் பிரார்த்தனை செய்ததை பற்றி சொன்னார். என்றென்றும் அவர்களுக்கு நன்றி கடனோடு இருப்பேன். ஆனால் நான் மருத்துவமனையில் இருந்தபோது எனக்கு இந்த மாதிரி பிரார்த்தனை செய்கிறாங்கன்னே தெரியாது எனக்கு. ஏனென்றால் என் கணவர் கூட என்னை ஒரு நாளைக்கு 1 நிமிஷமோ 1.5 நிமிஷமோ தான் சந்திக்க அனுமதி. மருத்துவர் பொதுவாக சொல்லுவாரே தவிர வெளியில் எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு அது தகவலே தெரியாது. ஃபோனை நான் பார்க்கவே 3-4 மாதம் ஆச்சு. அப்போ மனச்சோறு ரொம்ப வரும். ஏனென்றால் பிழைத்து வர முடியுமா, பேச முடியுமா என்ற சந்தேகங்கள் இருக்கும் தானே நமக்கு. உங்களுடைய பிரார்த்தனையின் பலனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் உள்ளே இருக்கிற போது எனக்கு அது தெரியாது தானே. அப்போ என்னுடைய மனச்சோர்விலிருந்து மீளுவதற்கு நானே ஒரு வழியை கண்டுபிடித்து கொண்டேன். ஏன்னா என்ன மனச்சோர்வு வரும், என்ன மாதிரி இல்லைங்க, எல்லாருக்குமே வரும். ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன நினைப்போம், நாம முதல்ல என்ன நினைப்போம், ஏன் எனக்கு வந்திருக்கு, எதிர் வீட்டுக்கு வரலாம் தானே, எங்கள் ஆஃபீஸில் கூட உயிர் எடுக்கிறான் அவனுக்கு வரலாம் தானே, எனக்கு எதுக்குமே வழங்காமல் எனக்கு ஒரு சித்தப்பா இருக்கார் அவருக்கு வந்திருக்கலாம் தானே, யாராவது எனக்கு ஒய் மீ. இந்த கேள்வி வராதவர்கள் உலகத்தில் யாராவது இருப்பார்களா? எனக்கு ஏன் இது வந்தது, நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன், அப்பெல்லாம் ஒன்றும் செய்யலை, சும்மா போய் பொதுவாக நம்ம நினைப்போம் நான் எல்லாருக்கும் நல்லவங்களா தானே இருந்தேன், ஏன் என்னை பார்த்தா மாத்திரம் எல்லாருக்கும் இலக்கார வருது, ஏன் என்னை பார்த்தா மாத்திரம் அவன். சில சமயம் நமக்குன்னு அப்படி நடக்குங்க, நமக்குன்னு நடக்கும். நாம் அன்னு பார்த்து ஒரு ட்ரெயினில் ஏறியிருப்போம், முந்தின நாள் மட்டும் கரெக்டாக போயிருக்கோம், நம்ம ஏறின அன்றைக்கி 7 மணி நேரம் லேட்டாக போகும். நமக்கும் சில விஷயம்லாம் நடக்கும். அப்படியே பார்த்து அவங்க வாங்கின அதே கடையில் அதே சேலையை தான் நாம் வாங்கியிருப்போம். அவங்கள்ட்ட கேட்டுட்டு எங்கே வாங்கினீங்க, போத்தீஸில் தான், இப்போ நாகர்கோயிலில் பெரிய போத்தீஸ் இருக்குது தெரியுமா, போய் வாங்குங்க, இப்போ கார் பார்க்கில் கூட இருக்குது அங்கே. அதே போத்தீஸ் போய் அவர் படம் எடுத்திருப்போம், அந்த அக்கா அந்த புடவை இதே புடவை, அவரும் அதே புடவை தான் கொடுப்பார். ஆனால் நம்ம கிரகம் பாருங்கள், நம்ம டெய்லர் அந்த ப்ளவுஸை கட் பண்ணும்போது தப்பாக கட் பண்ணிவிடுவோம். இது ஏன் நமக்கு நடக்கணும், ஏன் அவங்களுக்கு நடக்கலை, நம்ம நினைப்போமா இல்லையா? இப்போ கெட்டவைகள் நடக்கிற போதெல்லாம் நாம் நினைக்கிறோம் இது ஏன் எனக்கு நடந்தது என்று. ஆனால் நமக்கு நன்மைகள் வருகிற போது இது எனக்கு உரித்தானது என்று நினைக்கிறோமே தவிர இது ஏன் எனக்கு ஒய் மீ என்று ஒரு நாளும் நாம் கேட்பதில்லை. எத்தனை நல்ல அப்பா எனக்கு கிடைத்திருக்கிறார், எத்தனையோ பேருக்கு நல்ல தகப்பனார்கள் இல்லாமல் படிப்பை பாதியில நிறுத்திய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். எங்க அப்பா சமையல் உள்ள புகுந்து நான் வேலை செஞ்சா, நான் சொல்லுவது இன்றைக்கு இல்லைங்க, இன்றைக்கு பொம்பளை பிள்ளைங்க எந்த வேலையும் செய்யறதில்லை, அப்படியே இருங்க, நல்லது, குடும்பத்துக்கு அதுதான் நல்லது. நான் சொல்லுவது 35-37 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் கிடையாது. வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க வேலை செஞ்சு தான் ஆகணும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, போய் ரசத்தை வச்சுட்டு வா. நான் சமையல் உள்ளுக்கு போகிறேன், எங்கள் அப்பா சொல்லுவார், நீ எதுக்கு போன, எங்கள் அம்மாட்ட சொல்லுவார், ஏன் நீ செய்யக்கூடாதா, ஏன் அவள் பழகணும், இல்லை அவள் இதெல்லாம் பழக வேணாம், இந்த வேலையை செய்யறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, அவள் படிக்கட்டும். இப்படி சொல்லுகிற அப்பா எனக்கு கிடைத்தார். நான் ஒரு தடவை கூட கேட்டதில்லை ஒய் மீ என்று கேட்டதே இல்லை. ஆனால் உடம்பு சரியில்லை உடனே நான் கேட்டேன் ஒய் மீ, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம் வந்தது என்று நான் கேட்டேன். இப்படித்தான் நம்ம எல்லாரும்
இந்த நான் மாத்திரம் இல்லை, எல்லாரும் அப்படித்தான். நமக்கு சிறப்புகள், நன்மைகள், பெருமைகள் கிடைக்கிற போது எனக்கு கிடைக்க வேண்டியதானே கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் தாழ்வுகள், பிரச்சனைகள், உடல்நல குறை வருகிற போது கடவுளே கண்ணு இருக்கா அவனுக்கு, நீ நல்லா இருப்பியா, நீ நாசமா போ, எனக்கு போய் இதை கொடுத்தேன்னு கேட்கிறோம். இப்போ இந்த மனநிலையிலிருந்து வெளியே வந்தால்தான் ஊக்கத்தை கைவிடாமல் இருக்க முடியும். எப்படி வெளியில் வருவது? நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணேன். நன்றி, கிராட்டிடியூட். யார் யாரோ போகிற போக்கில் நமக்கு உதவி செஞ்சுருக்காங்கல்ல, நின்று நன்றின்னே சொல்லாமல் கிளம்பி வந்துருக்கோம். அவசரத்தில் யாரோ உதவி செஞ்சுருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு கூட சொல்ல முடியல, வந்துட்டோம். பள்ளியில் படிக்கிற போது, கல்லூரியில் படிக்கிற போது யார் யாரோ உதவி செய்திருக்கிறார்கள். எனக்கு உதவி செய்தவர்கள் யார் என்று என் மனத்துக்குள் ஒரு பட்டியலை தயாரித்து கொண்டு மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தவுடன் அவர்களை கூப்பிட்டு நான் நன்றி சொன்னேன். கிராட்டிடியூட் இஸ் a ஹீலர் என்று சொல்லுவார்கள். நன்றி என்பது காயங்களை ஆற்றக்கூடியது. உங்களை யாராவது காயப்படுத்திட்டாங்களா, நீங்க என்ன செய்யலாம்? பதிலுக்கு அவங்கள போய் வெட்டலாமா? வெட்டலாம். ஏன்னா நம்ம பார்க்குற எல்லா சீரியலும் அப்படித்தான் இருக்கு. உன்னை பழிவா, எல்லா சீரியலும் எப்படி இங்க பால்ல விஷத்தை கலக்குறாங்க, நமக்கு கிடைக்க மாட்டேங்குது கழுத. பழி வாங்காமல் விட மாட்டேன். பழி வாங்குவது என்பது ஒரு செயின் மாதிரி, அதுக்கு முடிவே கிடையாது. உங்களை ஒருவர் காயப்படுத்தினால் அவரை பதிலுக்கு காயப்படுத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு உதவி செய்த யாரோ ஒருவரை கூப்பிட்டு நன்றி சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தே தீரும். நான் அதைத்தான் செய்தேன். என்னுடைய 2ஆம் கிளாஸ் ஆசிரியர் அகல்யா குமாரி, அவங்க பேரு, எங்க இருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் மருத்துவமனையில் வந்த உடனே அவர்களை கஷ்டப்பட்டு தேடி பிடித்தேன். அந்த பள்ளியில் இப்போது பணியாற்றுகிற தலைமை ஆசிரியர்கிட்ட போய் பழைய ரெக்கா, ஏன்னா அவங்களாம் ரிட்டையர் ஆகி எவ்வளோ வருஷம் இருக்கும், அவங்க எங்கேயோ எப்படி தேடி பிடிச்சிட்டேன். பேச முடியல அவங்களால, கொஞ்சம் பேச்சு தடுமாறுற நிலைமையில தான் இருக்காங்க. தேடி பிடிச்சி ரொம்ப நன்றி டீச்சர்னு அவங்க சொன்னாங்க. நான் ஒவ்வொரு தடவை பட்டிமன்றத்தில் பார்க்கும்போது சொல்ல எம் புள்ளன்னு சொல்லுவேன். நான் ஏன் அவர்களுக்கு நன்றி என்றால், என்னை முதலில் மேடை ஏற்றி பேச வைத்தவர் அவர்தான். எனக்கு பிடெக் நான் முடித்த உடனேயே ஒரு நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடைச்சிது, MBA அட்மிஷனும் கிடைச்சிது. நான் வேலைக்கு போகணும்னு தான் விரும்பினேன், படிக்க விரும்பலை. எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார், உனக்கு நான் 15 நாள் டைம் தரேன், அந்த வேலை உனக்கு பிடிக்காது, எப்படி நீ திரும்பி வந்துடுவேன். போங்க ப்ரொஃபஸர், சம்பளம் வருது, ஜாலியாக இல்லாமல் சும்மா எவ்வளோ நாள் படிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ தான் நான் 4 வருஷம் பிடெக்கில் 8 செமஸ்டர் கிட்டத்தட்ட 70 எக்ஸாம் எழுதியிருக்கேன், திரும்பலாம் படிக்க முடியாது ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன். உண்மையிலே அந்த வேலையில் எனக்கு விருப்பம் இல்லை. ப்ரொஃபஸருக்கு ஃபோன் பண்ணி, ப்ரொஃபஸர் அந்த சீட் இன்னும் வச்சுருக்கீங்களா, உனக்கு ஒவ்வொரு நாள் ஆப்சன்ட் போட்டு இன்னும் வச்சுருக்கேன், உன் பேரை அடிக்காமல் மரியாதை நாளைக்கு வந்து சேருனார். அந்த ப்ரொஃபஸரை தேடி பிடிச்சி அவருக்கு நன்றி சொன்னேன். என் படிப்பை முடித்ததற்கு அவர் தான் காரணம். எங்கள் நடுவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஏனென்றால் அவங்க அனுதீபா பேசுகிற போது கூட நாங்கள் பேசிக்கிட்டு வந்தோம், எப்படி வேலை பிள்ளைகள்லாம் இருக்கும்போது எப்படி பேச முடிஞ்சதுன்னு கேட்டாங்க. பேச முடியாது. இப்போ 8 வருஷம் கேப் வந்துருச்சு, பேசுவதையே நான் மறந்துட்டேன். திடீர்னு ஒரு நாள் எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா கூப்பிட்டு, ஏப்பா நீ தானே கம்பன் கழக போட்டிலாம் பரிசு பெற்ற மாணவி பாரதி, நீ தானே, இப்போ மாணவி இல்லைங்க ஐயா, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, பிள்ளை இருக்கு, அதனால என்னை வந்து பேசுனாரு. அப்போதுதான் நான் பட்டிமன்ற பேச்சாளராக உள்ளே வந்தேன். அவருக்கு நன்றி சொன்னேன். இப்படி இது என்னுடைய பட்டியல் இல்லை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒரு பட்டியல் இருக்கும் தானே. உங்களுக்காக கண்ணீர் சிந்திய ஒரு அப்பா, உங்கள் நெற்றியிலே திருநீரை இட்டுவிட்டு உங்களுக்காக பிரார்த்தனை செய்த ஒரு பாட்டி, உங்களுக்கு நல்ல பேண்ட் வாங்க வேண்டும் என்பதற்காக தனக்கு தீபாவளிக்கு துணி வேண்டாம் என்று சொன்ன ஒரு அண்ணன், உங்களுக்கு உதவி செய்த ஒரு நண்பன், எல்லாருக்கும் இருப்பாங்க தானே. எல்லாம் முதுகுல குத்துற கேஸாத்தான் இருக்குன்னு சொல்றீங்களா? யாரோ இருந்திருப்பாங்க. ஏனென்றால் மார்க் ட்வைன் சொன்னார், there is nothing like a self-made man, we are all made of thousands of others என்று சொன்னார். சொந்த முயற்சியில எழுந்து நின்றவன் என்று ஒருவன் கூட உலகத்தில் கிடையாது. யார் யாருடைய தோளிலும் முதுகிலும் ஏறித்தான் நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருப்தியா வீட்டுக்கு போய் ஒரு சோறு சாப்பிட்றோம்ல, அந்த சோறு நம்முடைய இலைக்கு வருவதற்காக பாடுபட்ட ஒரு விவசாயிக்கு கூட நாம் நன்றி சொல்லலாம் தானே. நன்றி என்பது நெஞ்சத்தினுடைய காயங்களை ஆற்றும். யாராவது ஒருவர் உங்களை அவமானப்படுத்துகிற போது யாருக்காவது நன்றி சொல்லுங்கள், இல்லை என்றால் யாரோ ஒருவரை பாராட்டுங்கள். உங்களுடைய மனசு நொந்திருக்கிறது, என்னை ஒருவர் கூட பாராட்டவில்லை. எத்தனை பெண்கள் என்னிடம் சொல்லுவாங்க, எங்க வீட்டில் எங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னது, ஒரு நாள் சொல்ல மாட்டார். கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாலும் அப்படின்னு அப்படியே போவார்.
ஏன் ஒயிட் சட்னி வைக்கலான்னு கேட்டாராம். அந்த அம்மா கோவத்தில் சட்னி அவர் தலையில் கவுத்துருச்சு. ஏன்னா பக்கத்துலேயே ஒயிட் சட்னி வச்சிருக்காரு. இப்போல்லாம் நம்ம தேங்காய் சட்னின்னு சொல்கிறத கூட விட்டோமே. ஒயிட் சட்னி, ரெட் சட்னி, கிரீன் சட்னி, என்னங்க இது? அந்த ஆள் ஃபோன் பேசிக்கிட்டு பக்கத்துலேயே இருந்து தேங்காய் சட்னியை பார்க்காமலே சாப்பிட்டு வெறும் இட்லி சாப்பிட்ருக்காரு. ஏன்னா அவர் வந்து பிரதமரோட பேசிட்டு இருக்காரு. முக்கியமான கால் இல்லையா? அப்பா என்ன அவ்வளோ முக்கியமான கால்? வம்பு தானே, ஆஃபீஸ் வம்பு தானே பேசுகிற நீ. பார்த்து சாப்பிட்டா என்ன உனக்கு? பிள்ளைகள் கூட நன்றி மறக்கிறார். சொல்ல கஷ்டமா இருக்கு. பிள்ளைகள் நன்றி மறக்கிறார்கள். அப்படி என்ன செஞ்சுட்டு எனக்குன்றோம். உயிரை கொடுத்துருக்கேன்டா, 30 வருஷம் வெந்திருக்கேன், என்ன செஞ்சுட்டேன்னு கேட்குற நீ? எல்லா அப்பா அம்மாவும் என்ன செய்யணுமோ அதை தான் நீ செஞ்சேன்றோம். இதற்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால? எப்போதிலிருந்து ஆரம்பிப்பீர்கள்? வயிற்றிலே அவன் உதைத்த நாளில் வந்த வலியிலிருந்து கதையை சொல்ல ஆரம்பித்தால் நாம் வாழ்ந்து முடிக்கிற காலங்கள் முடிந்து விடும் அல்லவா? எதை சொல்லுவது? சொல்லி காட்டுவதற்காக பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம். ஆனால் அவன் கேட்குறான், அப்படி என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? அவர் வேலை வாங்கி கொடுத்தாரு, நீ என்ன பண்ண? படிக்க வச்சேன்டா, படித்தாலாம் வேலை கிடைக்காதுன்றான். இப்போ நன்றி மறக்கிற சில பேரை நீங்கள் பார்க்கிற போது நெஞ்சம் காயப்படுகிறது. அதற்கு பதில் என்னவென்றால், அவர்களை திரும்ப காயப்படுத்துவதல்ல, உங்களுக்கு உதவி செய்த யாரையோ தேடி பிடித்து அவருக்கு நன்றி சொல்லுவது ஒன்றுதான் அதற்கான மருந்தாக இருக்க முடியும். நிறைவாக ஊக்கம், சில சமயங்களில் ஏன் வந்து ஊக்கத்தை விடுகிறோம்னா, முடிவு தெரியாத பாதையில் போய்க்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு லட்சியத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க, அது எப்ப நடக்கும்னே தெரியல. எத்தனை நாள் போராடுவது, எத்தனை நாள் முயற்சி செய்வது? ஐஏஎஸ் தேர்வுக்கு ஒரு பிள்ளை படிச்சுட்டு இருக்கான்னு வைங்க, நல்லா தான் படிக்கிறான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் ஆச்சு, தேர்ட் ஆச்சு, ஃபோர்த் ஆச்சு. அப்போ அவனுக்கு வாழ்வே சூன்யமா இருக்கு. இப்ப இதுல இருப்பதா, இதை விட்டு விட்டு போவதா? இந்த கேள்வி வருமா இல்லையா? இதை தொடர்ந்து செய்வதா? இந்த ஊக்க பேச்சு, நான் என்ன ஊக்க பேச்சாளர்னு நான் சொல்லிக்கிறது இல்லை. சில ஊக்க பேச்சாளர்கள் எழுந்திருங்கள், குதியுங்கள், கைத்தட்டுங்கள், இந்த வானமே வளைந்து விடுன்றார். நானும் எழுந்து குதிச்சு கைத்தட்டினா ஒரு வானமும் வளையல. அப்படிலாம் ஆகாது, மேஜிக்லாம் கிடையாது. அவர்கள் முன்னால் இருக்கிற கேள்வி தொடர்ந்து செல்லுவதா விட்டு விலகுவதா? இந்த கேள்வி வராதவங்க இந்த கூட்டத்தில் ஒத்தராது இருக்க முடியுமா சொல்லுங்க எனக்கு. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேங்க, எவ்வளவு நாள் ட்ரை பண்றது? அதுக்குள்ள எனக்கு வயசாயிருச்சுன்னா, எங்க ஊர்ல 90s கிட்ஸ் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணமே ஆகுது. உங்க ஊர்ல ஆகுதா? பரவாயில்ல. சென்னையில் வந்து 90ல் பிறந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணமே ஆகுது. இல்லை, ஒரு பையன் என்கிட்ட வந்து சொன்னான், என்னவோ வாழ்ந்துட்டேன் மேடம், இப்போ தான் 30 வயசு ஆகுது, என்னவோ வாழ்ந்துட்டேன் மேடம். நயன்தாரா மேடம்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படியே த்ரிஷா மேடமோட கல்யாணத்தையும் பார்த்துட்டா நிம்மதியாக போய் சேருவேன். அவ்வளோ வந்து போயிருக்கான். இப்போ முயற்சி செய்யறானா பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், அமைய மாட்டேங்குது. எந்த முயற்சியுமே முடிவு இன்னும் 7 வருஷம் ஆகும் அவனுக்குன்னா 7 வருஷம் உழைக்க நான் தயார். ஆனால் 7 வருஷமா, 8 வருஷமா, 1 வருஷமா, 1.5 வருஷமா, முடிவு தெரியாத போது அந்த பாதையில் எவ்வளவு தூரம் போவது? இந்த கேள்விதான் நம்முடைய ஊக்கத்தை வற்றச் செய்கிற ஒரு விஷயம். I am willing to work, but how long? இந்த கேள்வி வருகிற போது என்ன செய்ய வேண்டும்? ஒண்ணே ஒண்ணுதாங்க செய்யணும். நீங்கள் செய்கிற செயலிலே உங்களுக்கு ஆத்ம சமர்ப்பணம் இருந்தால், இந்த பிரபஞ்சம் அல்லது கடவுள் எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்று தீர்மானமாக நம்ப வேண்டும். உங்களுக்கே உங்க வேலையில சந்தேகம் வந்துருச்சுன்னா நீங்க ஒரு நாள் அதுல ஜெயிக்க மாட்டீங்க. எனக்கு சந்தேகமே இல்லை, இன்றைக்கு கஷ்டம், நாளைக்கு கஷ்டம், அடுத்த மாசம் கஷ்டம், அடுத்த வருஷம் கஷ்டம், ஆனால் நிறைவில் நான் வெல்வேன் என்று நீங்கள் நின்றால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும். புத்தக திருவிழாவில் இருக்கும், அதனால புத்தகங்களை பற்றி ஒரு வாசகம் உண்டு. ஒரு புத்தகத்தை படித்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பிரபஞ்சம் அந்த புத்தகத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று ஒரு வாசகம் உண்டு. இது பல பேருடைய அனுபவம். ஒரு புக்கு படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், கிடைக்கவே கிடைக்காது, அவுட் ஆஃப் பிரிண்ட்மா, எங்கேயுமே இல்லைம்மா, திடீர்னு எங்கேதான் வந்து சேரும். என்னுடைய தாத்தா அனந்தராம் ஐயர் அவர்கள் தான் கலித்தொகைக்கு உரை எழுதியவர், கொள்ளு தாத்தா எனக்கு. ஆனா பாருங்களேன், எங்க குடும்பத்துல அதனுடைய அருமை தெரியாததுனால ஒரு காப்பி கூட இல்லை.
நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு காப்பி இல்லை. இப்போதுதான் தமிழ் வளர்ச்சித்துறையின் உதவியோடும் ஐயா திரு மா ராஜேந்திரன் அவர்களினுடைய உதவியோடும் அந்த பிரதி எனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. முதல்ல எனக்கு எப்போ கிடைச்சதுன்னா, எங்கள் ஃபேமிலியில் ஒரு காப்பி கூட இல்லை. நான் நினச்சி ஏங்கினேன். ஐயோ, இப்படி ஒரு புத்தகம் வீட்டில் இல்லையே, பிரிண்ட்லேயே இல்லையே, எனக்கு வேணும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 5 வருஷம் கனவு அது. ஒரு முறை நாங்கள் அமெரிக்காவுக்கு பாப்பையா சாரோட சிகாகோவுக்கு ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்த போது, அந்த பட்டிமன்றத்தில் பேசுகிற போது நான் சொன்னேன், நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா அந்த தலைப்பில் பேசும்போது சொன்னேன், எனக்கு ஒரு கனவு இருக்கு, எங்கள் கொழுத்தாத்தாவுடைய புத்தகம் எனக்கு கிடைக்கணும்னு ஒரு கனவு இருக்குன்னு. அந்த கூட்டத்தில் இருந்து ரொம்ப வயதானவர் ஒருவர் எழுந்திருந்து என்னுடைய லைப்ரரியில் அந்த புத்தகம் இருக்குன்னு சொன்னார். நாங்கள் அன்றைக்கி நைட்டே வந்து ஃப்ளைட் பிடிச்சி வேறு ஊருக்கு போகணும். அதனால் அவர் என்ன செய்தார், இரவோடு இரவாக அந்த புத்தகத்தை பிரதி எடுத்து அதோடைய சாஃப்ட் காப்பியை எனக்கு அனுப்பிச்சார். இந்த புத்தகம் என்னை இங்கே நான் சென்னையில் தேடிட்டு இருக்கேன், தஞ்சாவூரில் தேடிட்டு இருக்கேன், மதுரையில் தேடிட்டு இருக்கேன், அமெரிக்க நாட்டிலே ஏன் எனக்கு கிடைத்தது? ஏனென்றால் உண்மையிலேயே ஒன்றை நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் அது உங்களிடம் வந்து சேரும். நிறைவாக ஊக்கம் ஏன் போகும் என்றால், அவமானப்படும் போது ஊக்கம் போகும். நீலாம் அவ்வளோத்துக்கு ஆசைப்படுறியா? இல்லை அவ்வளோ பெரிய ஆளா நீ? நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படணும், தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். இப்படி சில பேர் நம்மள்கிட்ட சொல்கிற போது ஊக்கம் போயிடும். உண்மையிலேயே எனக்கு தகுதி இல்லை போல இருக்கு, எனக்கு கிடைக்காது போல இருக்கு, நான் ரொம்ப அதிகமாக கனவு காண்றேனோ அப்படின்ற எண்ணம் வரும். ஆரம்பித்த இடத்திலே வந்து தான் நான் முடிக்கப் போகிறேன். முத்துலிங்கம் அவர்களிடமிருந்து தான் ஆரம்பித்தேன். முத்துலிங்கம் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார், அதோடு நான் என் பேச்சை முடித்துக் கொள்ளப் போகிறேன். முத்துலிங்கம் ஈழத்திலே சேர்ந்தவர், நான் சொல்லிட்டேன், யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருந்த கொக்குவில்லை சார்ந்தவர். அங்கே தமிழர்கள் மீதான வன்முறை 83 ஆரம்பிக்கல, 58 ஆரம்பிச்சது. 58 தான் முதன் முறையாக தமிழர்கள் தேடி கண்டுபிடித்து இனவெறி தாக்குதலுக்கு ஆளானார்கள். இவர் வாழ்ந்த கிராமத்திலே மொத்தமே 3 தமிழ் குடும்பம் தான். தாக்குதல் இவர்கள் மீது ஆரம்பித்து விட்டது. இப்போ அந்த அரசாங்கம் என்ன செஞ்சது, உங்களை நாங்கள் கொழும்புக்கு அனுப்பிச்சோம். அப்போ கொழும்புல கலவரம் இல்லை, கொழும்புக்கு அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு கப்பலில் ஏற்றி கொழும்புக்கு அனுப்பிச்சாங்க. இல்லை, கொழும்பில் இவங்க இருந்தாங்க, கலவரம் வந்த உடனே கப்பலில் ஏற்றி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிச்சாங்க. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டா பாதுகாப்பு, ஏன்னா யாழ்ப்பாணத்தில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க. ஏன் கப்பலில் அனுப்பிச்சாங்கன்னா, ரோடு வழியாக போடுறதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கப்பலில் இவங்க அண்ணா அக்கால ஏறி இருக்காங்க, ஒரு பொருளை எடுத்துக்க முடியல. சொந்த வீட்டில் எல்லாம் இருக்கு, ஆனால் கப்பலில் ஏறுற போது எதையுமே எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி ஏற்றிட்டாங்க. 10-12 நாள் போட்ட உடை வீச்சு நாத்தம் வருது, குளிக்க வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, எல்லாம் இருந்தும் அகதிகள் அவர்களுடைய சொந்த நாட்டிலே. கப்பலில் இருக்கிற போது ஒரு நாள் இவருக்கு டிஷர்ட் கொடுத்தாங்களாம். இவர் சின்ன பையன், இந்த XXL டிஷர்ட்டை கொடுத்துருக்காங்க. சின்ன பையனுக்கு XXL டிஷர்ட் கொடுத்தா டிஷர்ட் கால் மட்டும் இருக்கு, அவருக்கு பொத்தானை போடுவதற்கு குறிய வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு குளிக்காமல் தலை சீவாமல் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்காக லைனில் நிற்கிறார். சோற்றை போட்டுட்டாங்க, அந்த பருப்பு குழம்பு தீந்து போச்சு, வெயிட் அப்படின்ட்டு போயிட்டான், நின்றுக்கிட்டே இருக்கார். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவீங்க குழம்புக்காக? ஒரு நிமிஷம் 2 நிமிஷம். வீட்டில் இருந்தால் என்ன சொல்லுவோம், என்ன ஆச்சு, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது? அங்கே கேட்க முடியாது, அகதி. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு குழம்பு வரத்துக்காக. அப்போ வெயிட் பண்ணுறப்போ நினச்சிக்கிட்டாரா, முத்துலிங்கம் கலங்காதே, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆக கீழான நாள். இனி நீ எத்தனை நாட்கள் வாழுகிறாயோ இதை விட கீழான நிலைக்கு இனிமேல் நீ போக போவதில்லை என்ற உறுதியை எடுத்துக்கொள். இதற்கு மேலேதான் நீ போக வேண்டுமே தவிர இதற்கு கீழே நீ போக மாட்டா என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அவர்தான் இன்றைக்கு உலகத் தமிழர்கள் அத்தனை பேரினுடைய ஆன்மாவை பிரதிபலிக்கின்ற கதைகள் எழுதியவராகவும்
ஹார்வர்ட் தமிழ் இருக்கைக்கும் டொராண்டோ தமிழ் இருக்கைக்கும் பெரும் பொருளை சேர்த்து கொடுத்தவராகவும் இருக்கின்ற எழுத்தாளராக இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு காரணம் தான். வாழ்க்கையில மோசமான நாட்கள் வருகிற போது உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ள வேண்டியது, இதை விட கீழான நிலைக்கு நான் போக மாட்டேன், இனிமேல் இதற்கு மேலே தான் போவேன் என்கின்ற உறுதி யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஊக்கம் தானாகவே வரும். எனவே அன்பான நண்பர்களே, ஊக்கத்தை கைவிடாமல் இருப்பது ஒரு பயிற்சி. அப்பப்போது மனம் தளறுகிற போது உங்களுக்கான தேர்வுகளை நீங்களே செய்து கொள்ளுங்கள். என்னுடைய தேர்வை நான் சொன்னேன், நன்றி சொல்லுவது. வாழ்க்கையில் இதைவிட மோசமான ஒரு கட்டம் இல்லை என்று எனக்கு நானே உறுதி சொல்லிக் கொள்ளுவது. நான் போக வேண்டிய அந்த திசைக்கு, அந்த இடத்துக்கு எத்தனை நாள் காத்திருந்தாலும் பிரபஞ்சம் என்னை கொண்டு சேரும் என்று முழு நம்பிக்கையோடு இருப்பது. இந்த மூன்றும் தளறுகின்ற ஊக்கத்தை திரும்பவும் உறுதிப்படுத்தும். வாழ்க்கை என்பது ஊக்கத்தோடு மேலே 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 செல்லுகிற ஒரு பயணம் மாத்திரமே. தளர்ந்து கீழே விழுந்தவர்கள் என்னால் முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலே தோல்வியுற்றவர்கள் கீழே விழுந்தவர்கள் அல்ல. கீழே விழுந்த பிறகு திரும்பவும் எழுந்து பயணம் செய்யாமல் இருப்பவர்கள் மாத்திரமே தோல்வியுற்றவர்கள். கீழே விழுந்தவர்கள் எல்லாம் தோற்று போனவர்கள் அல்ல, விழுந்த பிறகு எழுந்த அத்தனை பேரும் ஜெயித்தவர்கள். எனவே ஊக்கம் அது கைவிடேல் என்று அவ்வை இந்த மண்ணுக்கு கொடுத்து விட்டு போன ஆதி விவேகம் நம் வாழ்க்கையினுடைய நோக்கமாக, குறிக்கோளாக, பொன் வாசகமாக மிளிரட்டும் என்று சொல்லி மிகச்சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, இருந்து கேட்ட அன்பு சொந்தங்களான உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். அப்ப நீ கோயிலுக்கே போக வேண்டாம். உன்னை சுத்தி ஒரு நாயோ, ஒரு பன்றியோ, ஒரு பசுவோ வந்து நின்னுச்சுன்னா அதுக்கு ஒரு வாய் உணவு கொடு. இது இறைவனை வழிபடுறதுக்கு அர்த்தம். அதுவும் முடியலையா, நீ உண்ணும் போது ஒரு கைப்பிடி உலக்கரிசி பொங்குவீங்கல்ல, இவ்வளவு எக்ஸ்ட்ரா போடுங்க. பருப்பு இவ்வளவு போடுறீங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. யாரோ ஒருத்தர் உங்க தெருவில் பசியோடு இருப்பார் இல்லையா, அவருக்கு அந்த உணவை கொடுங்கள். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இதுவும் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமந்திரம் பேசியிருக்கு. அப்ப நீ ஒண்ணுமே தர வேண்டாம், நல்ல வார்த்தையா பேசுப்பா. 4 வார்த்தை. இன்னைக்கு நல்ல வார்த்தை எவ்வளவு அரிதாகி போயிருக்கிறது. இவ்வளவு அரிதாக போகும் என்று அன்றைக்கே நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. 4 வார்த்தை நல்ல வார்த்தையா, பிறருக்கு இன்னுரை சொல். அதனாலதான் பாரதி சொன்னா, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர். கல்வி பற்றி, சரஸ்வதியை பற்றி எழுதுகிற பாட்டுல சொல்றான், இன்னொருத்தவங்களை படிக்க வைக்கிற உங்ககிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா பொற்குவை தாங்க வா அப்படின்னு அள்ளி அள்ளி பொற்காசுகளா கொடுங்க. கொடுத்துருவோமாக்கும். அது அவருக்கே தெரியும். சரி, கொடுக்க மாட்டீங்க. காசு நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். எப்போ உன்கிட்ட பணம் கொஞ்சம் குறையா இருக்கா, கொஞ்சம் காசு அள்ளி கொடு. அதுவும் கொடுக்க மாட்டோம்னு தெரியும். அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளீர் என்று பாரதி சொன்ன. காசு இருக்கவன் காசு தா, பணம் உள்ளவன் பணம் தா. இது எதுவுமே இல்லாதவன் வாய்ச்சொல் தான் தானே சொல்லணும், தாரீர் தானே சொல்லணும். வாய்ச்சொல் அருளீர் என்று பாரதி சொல்லுகிறான். அப்ப இந்த உலகத்தின் மிகப்பெரிய செல்வங்களை எல்லாம் விட பெரிய செல்வம் எது தெரியுமா? இன்னொருவருக்காக நீங்கள் சொல்லுகிற, பேசுகிற நல்ல வார்த்தைகள் தான் மிகப்பெரிய சொத்து என்று பாரதி நமக்கு சொல்லி இருக்கிறான். வாய்ச்சொல் அருளீர். கடவுள்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், அருள் கேட்போம் இல்லையா, கடவுள் எனக்கு அருளிட்டார்னு சொல்லுவோம்ல. இப்ப நல்ல வார்த்தைகள் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று பாரதி சொல்லி இருக்கிறான். இப்படியும் வைக்கலாம். நம்ம ஊர்ல பெருந்தெய்வங்கள், சிறு தெய்வங்கள்லாம் இருக்கு இல்லையா. இப்ப பெரிய தெய்வங்கள்ட்ட நாம போய் கேட்போம், எனக்கு பணம் கொடு, வீடு கொடு, தொழிலில் முன்னேற்றம் கொடு, பிள்ளைங்களுக்கு கல்வி கொடு, நாம போய் கேட்போம். ஆனா சிறு தெய்வங்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம தெருவில் இல்லைன்னா உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது யாராவது ஒருத்தவங்களுக்கு சாமி வந்துடும், உடனே நம்ம அருள் கேட்க போய் நிற்போம் தெரியுமா. அந்த அம்மா சாமி ஆடிக்கிட்டு இருக்கோம். இந்த அருள் கேட்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு நான் செஞ்சுதாரேன். யாரு? அருள் கேட்கிறவங்க கடவுள்கிட்ட கேட்பாங்க உனக்கு என்ன வேணும். ஆனால் பெருந்தெய்வங்களிடம் நாம் கேட்போம், சிறு தெய்வங்கள் நம்மிடம் கேட்கும் என்றால் கடவுளுக்கே கரம் கொடுக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழர்கள் என்று இந்த பண்பாடு குறித்து வைத்திருக்கிறது. உனக்கு என்ன வேணும் சொல்லு, கோயிலுக்கு மேலே கட்டணுமா, சுருட்டு வாங்கி தரணுமா, சாராயம் கொடுக்கணுமா, இவங்க கேட்டுட்டு இருப்பான். அது நான் கேட்கறது நீ தருவியா அப்படின்னு 1/2 மணி நேரம் ஆடி தான் கடைசி அதுக்கு என்ன வேணும்னு அதிகபட்சம் அது என்ன கறிச்சோறு கேட்கும். அதுக்கு அது 1/2 மணி நேரம் போராடும் நம்ம கிட்ட.
எந்த அளவுக்கு மனிதன் கடவுளோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியும் என்றால் அது நம்முடைய தமிழ் பண்பாட்டில் தான் இருக்க முடியும். அந்த வார்த்தைகளை நாம் விட்டுவிடவே கூடாது. சக மனிதனுக்கு ஆறுதலாக சொல்லக்கூடிய 1-2 வார்த்தைகளை கூட நாம் விட்டுவிடவே கூடாது. அதனால தான் வாய்ச்சொல் அருளீர் அப்படின்னு நம்ம சொன்னான். ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? வெளிநாடுகள்ல எல்லாம் யாருக்கா உடம்பு முடியலன்னா, இப்போ லண்டனில் யாருக்கா உடம்பு முடியலன்னா பார்க்க போனவர் என்ன சொல்வாராம்? கெட் வெல் சூன், சீக்கிரமாக சரியாகி வாங்க சார் அப்படி. அமெரிக்காவில் உள்ளவங்க யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்களா, மை காட் ப்ளஸ் யூ, கடவுள் உங்களை காப்பாற்றுவார். நம்மளால் யாராவது ஒருத்தன் ஆஸ்பத்திரியிலேருந்து நம்ம என்ன செய்வோம்? எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போவோம். போய் அங்கே வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யுது? முதுகெல்லாம் பிடிக்குது. முதுகெல்லாம் அப்படியே விண்ணு விண்ணுன்னு தெரிக்குமே. ஆமாம், கழுத்தை அப்படியே திருப்பவே முடியாதே. ஆமாம், அப்படி எந்திரிச்சுன்னா தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துமே. ஆமாம் ஆமாம், கண்ணெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே போகுமே. வயிறு அப்படியே உள்ளே யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுக்குமே. ஆமாம் ஆமாம், கஷ்டம்தான். அவருடைய மனைவி சொல்லுவாங்க, இல்லைங்க நாளைக்கு சரியாக போயிடும். யார் சொன்னா? ஆமாம், டாக்டருக்கு என்ன தெரியும்? ஆமாம், எம்பிபிஎஸ் படித்தவருக்கு ஒன்றும் தெரியாது, இந்த எட்டாப் ஃபெயிலான ஆளுக்கு தான் எல்லாம் தெரியும். டாக்டருக்கு என்ன தெரியும்? அந்தாலும் அப்படி தாங்க சொல்லுவார். 4 வாரத்துக்கு முன்னாடி நம்ம குருசாமி என்ன இதே சிம்டம்ஸ் தான், இதே ஆஸ்பத்திரி தான், இதே ரூம் தான் வச்சுக்கோயேன். ஒரே வாரம் தான் போய் சேர்ந்துட்டார். சரி பத்திரமா இருங்கன்னு அங்கே இருக்க ஹார்லிக்ஸில் கொஞ்சம் அள்ளி தின்ட்டு வந்துடுவாங்க. வாய்ச்சொல் அருளீர். ஒரு சக மனிதனுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தையை கூட நம்மால் தர முடியவில்லை என்றால் இந்த தமிழ் சமூகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க படிக்காத அம்மா அப்பா பாட்டிகள் எதிர்மறையாக பேசுறது அனுமதிக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்குறீங்களா? போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அப்படி சொல்லாத, போயிட்டு வர்றேன்னு சொல்லு. எங்கே போகிறேன்னு யாரையுமே கேட்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? எங்கே போகிறீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. வெள்ளனே வந்துடுவீங்களா, வெள்ளனே வந்துடுவீங்களா, சீக்கிரமே வந்துடுவீங்களாங்கிறதுக்கு வெள்ளனே வந்துடுவீங்களா, நேரஞ்செண்டு வருவீங்களா, அந்த கேள்வியிலே பாருங்களேன். வார்த்தைகளில் அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு வார்த்தையையும் பயன்படுத்துவார்கள். அச்சுன்னு ஒருத்தன் தும்மிட்டாலே என்ன சொல்லுவாங்க? 100 ஆயுசு அப்படிம்பாங்க. இப்போ அச்சுன்னு ஒருத்தன் தும்மிட்டானா அல்பாயுசு அப்படிங்கிறோம். ஏன்னா நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். அந்த நேர்மறையாக பேசக்கூடிய சிந்தனைகளை, நேர்மறையாக பேசக்கூடிய வார்த்தைகளை, அந்த சூழல்களை எல்லாம் நம்ம விட்டதுனால தான் இன்னைக்கு எல்லாமே அப்படியே எதிர்மறையாக போயிட்டே இருக்கு. நான் ஒரு புத்தகத்தில் தான் படித்தேன், இந்த எதிர்மறையாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் அப்படின்னு. நம்ம சந்தனத்தையே சட்டையாக போட்டு கொண்டவர்னு சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்களே சொல்லுவாங்க. தேவர் பிலிம்ஸ்னு வச்சு நிறைய திரைப்படம் எடுத்தார்ல, அவர் நீ இல்லாமல் நான் இல்லைன்னு ஒரு படம் எடுத்தாராம். அப்போவே எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இது நான் இல்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவாக முடியுது, நீ இல்லை அப்படின்னு ஒன்று முடியுது, அதனால் வேண்டாம், கொஞ்சம் தலைப்பை மட்டும் மாற்றுங்க. அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆனால் அந்த படம் முடிந்து வெளிவரும்போது தேவர் அவர்கள் உயிருடன் இல்லை. வார்த்தை எவ்வளோ வலிமையாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி ஒரு நேர்மறை வார்த்தை நமக்குள்ளே நல்லதை விளைவிக்குமோ அதே மாதிரி எதிர்மறை வார்த்தைகளும் நமக்குள்ளே ஒரு தீய சக்தியை உருவாக்கும். K.R. ராமசாமின்னு அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய பாடகர் இருந்திருக்கிறார். அப்படி கணீர்னு பாடுவாராம். அப்படி பாடினார்னா ஜானகி அம்மாலாம் அப்போ தான் பாட வந்த புதுசு போல, சுசீலா அம்மாலாம் அப்படி பதறுவாங்களாம் அவர் வாய்ஸை கேட்டு. அப்படி ஒரு குரலுக்கு சொந்தக்காரர். இனிமேல் பாட மாட்டேன்னு ஒரு படத்தில் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் அவர் பாடவே இல்லையா? எப்படி ஆயிருக்கு பாருங்களேன். TMS அவர்கள் ஒரு பேட்டியிலேயே சொன்னாருங்க, நான் ஒரு ராசி இல்லா ராஜான்னு ஒரு படத்துல பாடினேங்க, அதுக்கப்புறம் எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பே வரலன்ட்டாரு. அவரே சொன்னாரு, அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பே வரலந்தா. நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, ஜானகி அம்மாவுக்கு அப்படி ஒரு பாட்டு இருக்கா? ஐயோ போட்டு இல்லை. சே பாருங்களேன், இப்போ வார்த்தைகளுக்கு எவ்வளோ வலிமை இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ரொம்ப யோசிச்சு தான் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல வேண்டும். சொல்லிட்டாருண்ணா, படமும் ஃபெயிலியரு. அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்கு பாருங்களேன். அப்போ வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசும்போது நீ உருப்பட மாட்ட, நீ ஒன்றுக்கும் ஆக மாட்ட அப்படிலாம் பேசாதீங்க. உன்னால் இது செய்ய முடியும், உன்னால் இதை சாதிக்க முடியும், உன்னால் இதையெல்லாம் உண்டாக்க முடியும் என்று நேர்மறையாக பேசி பழக வேண்டும். கண்ணதாசன் அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததா ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு அவங்க சொந்தக்காரங்க வீட்டில். அவனை எழுப்பட்டுமான்னு சொல்லியிருக்காங்க. அவன் அப்படியே தூங்கட்டும், அவன் அப்படியே தூங்கட்டும் வரிசையாக ஒரு 50 வரி சொல்லியிருக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு பார்த்தா அடுத்த நாள் அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. இப்போ வார்த்தைகள் எவ்வளவு பெரிய விஷத்தை கக்குவது
வார்த்தைகள் எவ்வளவு பெரிய அமுதத்தை தருவது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் என்ன சொன்னா, இனிய உளவாக இன்னாத குரல். அப்ப இன்னாத குரல் நம் வாழ்க்கையில் இன்னாததை உருவாக்கி விடும் என்பதற்காகத்தான் அவ்வளவு யோசிச்சு நம்ம பெரியவங்க வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறீங்கன்னா நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுங்கள். அதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பின் அடையாளமாக இருக்கும். நாமக்கல் கவிஞன் ராமலிங்கம் அவர்களை சொல்றோம் இல்லையா, அவருக்கு கல்யாணமாகி 15 ஆண்டுகளா குழந்தையே இல்லை. அப்ப அவங்க மனைவி ஒரே சொல்றாங்க, நீங்க வேற ஒரு திருமணம் பண்ணிக்கோங்க, வேற ஒரு சும்மா இருமா, அதெல்லாம் சரியா வராது. ஒரு கட்டத்துல என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாங்க ஒரே வீட்டுல வாழ்வோன்னு வேற அவரை ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. என்னைக்கே ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு அப்செட்டான மைண்ட்ல சொல்லியிருக்காரு, நீ இருக்கும்போது எப்படிமா ஒரு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ட்டார். அன்னைக்கு இரவே அவங்க மனைவி இறந்துட்டாங்க. இது எல்லாமே வாழ்க்கையில நம்ம பார்த்த மனிதர்களில், நம்ம ஆச்சரியப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அதனால எந்த ஒரு வார்த்தை பேசும்போதும் ரொம்ப கவனமாக அந்த வார்த்தையை நாம பயன்படுத்த வேண்டும். நம்ம திருமண பத்திரிகையில் எழுதும் போது கூட நம்ம ஆட்கள் எழுதுவாங்க பத்திரிகைங்களா, திருவளர் செல்வன், திருவளர் செல்வி அப்படின்னு எழுதுனா என்ன அர்த்தமா, அவங்களுக்கு அடுத்து ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருக்கும்னு அர்த்தமா. திருவளர், இனிமே நாங்க கல்யாணம் வளரும் எங்க குடும்பத்துல. கடைசி பிள்ளைக்கு கல்யாணம்னா என்ன போடுவாங்க தெரியுமா, திரு நிறைச்செல்வன், திரு நிறைச்செல்வி, எங்க குடும்பத்துல திருமணம் நிறைந்து விட்டது. பத்திரிக்கை வைக்கும் போது சொல்லுவாங்க தெரியுமியா, கடைசி கல்யாணம் சொல்ல மாட்டாங்க. என் வீட்டில் தான் கடைசி பையனுக்கு கல்யாணம், கடைசி கல்யாணம் சொல்ல மாட்டாங்க, செல்ல கல்யாணம். என்ன அழகான வார்த்தை பாருங்க, செல்ல கல்யாணம் நாங்கள் பண்றோம்னா அவங்க வீட்டில் அதுதான் நிறைவான திருமணம்னு அர்த்தம். எங்க பக்கங்கள்ல எல்லாம் அந்த நிறைவான திருமணம் இருக்கு இல்லையா, கடைசி பிள்ளையோடைய கல்யாணத்துக்கு இலையில கோயில்பட்டி கடலை மிட்டாய் வைப்பாங்க, அதுதான் ஸ்வீட். அப்ப எங்க வீட்டில் இனிமையோடு எல்லாம் நிறைவு பெறுகிறது என்பதற்கு அடையாளமாக அந்த கடலை மிட்டாயை வைப்பார்கள். ஒரு நிறைவு கூட இனிமையாக இருக்க வேண்டும் என்று யோசித்தது நம்முடைய தமிழ் சமூகம். அதுதான் நல்ல அன்பின் அடையாளமாக இருக்க முடியும். அன்பு அப்படின்னா என்னங்க, அன்பு அன்புன்னு சொல்றோம் இல்லையா, அன்பு என்றால் என்ன, அன்பு அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பெரிய அறிஞர்கள்ட்டையோ இலக்கியவாதிகள்கிட்டையோ மட்டும் கேட்டா சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. போற போக்கில் ஒரு சினிமா நடிகர் கூட சொல்வார். நாங்கள் வாரிசுன்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா, நம்ம தளபதி படம், அவர் அந்த படம் ஆடியோ லான்ச்சில் ஒரு கதை சொன்னார். ஒரு குடும்பம், அம்மா அப்பா, இங்கே உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்குங்கிறக்கா சொல்கிறேன், ஒரு அம்மா அப்பா, ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, அழகான குடும்பம். இந்த அப்பா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய்விட்டு வரும்போது 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார். அண்ணனுக்கு ஒரு சாக்லேட், தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட். இந்த தங்கச்சி பாப்பா என்ன செய்யும், படக்குன்னு சாக்லேட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட்ரும். அண்ணன் என்ன பண்ணுவான், நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகலான்னு ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுவான். நைட்டு அண்ணன் தூங்கின உடனே அந்த பாப்பா அதையும் எடுத்து சாப்பிட்ரும். இது டெய்லி நடக்குது. அவன் சாக்லேட்டை ஒழிச்சு வைக்க வேண்டியது, இந்த பிள்ளை தான் சாக்லேட்டையும் தின்னுட்டு அண்ணன் அங்கிட்டு போன உடனே அதை எடுத்து சாப்பிட வேண்டியது. இது டெய்லி நடக்குது. ஒரு நாள் அந்த பொண்ணு அண்ணன்ட்ட கேட்குது, அண்ணா என் பாடத்தில் அன்புன்னு ஒரு வார்த்தை வருது, அன்பு அன்புன்னு எல்லாரும் சொல்கிறாங்களேனே, அன்பா இருக்கணும், அன்பா பேசணும், அன்பா பழகணும்னு சொல்கிறாங்களே, அன்புனா என்னண்ணே அப்படின்னு இந்த பாப்பா அண்ணன்ட்ட கேட்குது. அண்ணன் சொல்கிறான், பாப்பா அப்பா 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார், உன் சாக்லேட்டை நீ சாப்பிட்ருவ, ஏன் சாக்லேட்டை நான் ஒழிச்சு வைப்பேன், அதையும் நீ சாப்பிட்ருவ, இங்கே ஒழிச்சு வச்சா நீ சாப்பிட்ருவேன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப அதே இடத்துல ஒழிச்சு வைக்கிறேன் இல்லடா, அதுக்கு பேர் தான் அன்பு. அன்புங்கிறது என்ன, எனக்கு அந்த பொருள் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இன்னொரு உயிருக்கு அது கிடைக்கிறது என்றால் அதை நான் அனுமதிக்கிறேன் இல்லையா, அதற்கு பெயரும் அன்பு. குழந்தைகள் உலகம் அன்பு மயமானதுங்க. எந்த குழந்தையாவது பொம்மையை அடிச்சு நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இந்த காலத்துல பிள்ளைகளை நம்மளால அடிக்க முடியல, அந்த காலத்துல நம்ம வாங்கின அடியெல்லாம் அடியா? இன்னைக்கெல்லாம் அம்மா அடிக்கிறேன் கையை வாங்கினாலே பிள்ளைங்க போய் தூக்கு போட்டுக்குது. நம்மலாம் ஒரு 100 தடவையாவது தூக்கு போட்டுருக்கணும். தெருவில் விரட்டி விரட்டி அடிப்பாங்க, பள்ளிக்கூடத்துலேயும் அடிப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் அடிச்சுட்டாங்கன்னு வீட்டில் வந்து சொல்ல முடியாது தெரியுமா, சொன்னால் ஏன் அடிச்சாங்கன்னு கேட்டு நம்மளை தான் அடிப்பாங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட காலத்தில் இந்த பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதான் அடி வாங்குற அளவுக்கு நீ என்ன செஞ்ச, என்ன தப்பு செஞ்ச, அந்த வாத்தியார் உன்னை அடிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு செஞ்ச. அப்புறம் அடி வாங்கிக்கிட்டே நம்ம தாத்தாட்ட சொன்னோம்னா, கழுத 2 பேர்த்துட்டே அடி வாங்கியிருக்குன்னு அவர் ஒரு அடி கொடுப்பாரு. இப்படி அடியாலேயே வாழ்ந்த சமூகம் போன சமூகம். ஆனால் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு கையை ஓங்கினாலே அவ்வளோதான் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு மனசு பலவீனமான ஒரு மனிதர்களாக நம்ம இவர்களை வளர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது, என்றைக்கு ஆசிரியர்களின் கையில் இருந்து பிரம்பு பிடுங்கப்பட்டதோ அதற்கு பின்னால் தான் காவல்துறையினரின் பிரம்புக்கு வேலையே வந்தது. வீட்லேயும் கண்டிக்க மாட்டோம்,
பள்ளிக்கூடத்துலையும் கண்டிக்க மாட்டோம், பிற தெருவில் போலீஸ்காரங்க கிட்ட தான் அடி வாங்கணும். அப்போ அந்த ஒழுக்கம் என்பது சீர்கெட்டு போகிறது என்றால் பிள்ளைகளோடு நாம் அதிக நேரம் செலவிட வேண்டும். இந்த அன்பு என்றால் என்ன என்பதை அவங்களுக்குள்ள ஆரம்பத்திலிருந்தே பதியனிட வேண்டும். அம்சப்பிரியாவுடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. அவர்கள் அதிசயாவிடம் ஒரு ஆப்பிள் துண்டை தந்தார்கள். அதிசயா வேணிக்கு கொஞ்சம், ரித்திகாவுக்கு கொஞ்சம், விசாலாட்சிக்கு கொஞ்சம், உமாவுக்கு கொஞ்சம் என்று காக்கா கடி கடித்து அந்த ஆப்பிள் துண்டை கொடுத்து கொண்டே இருந்தால் அங்கே ஒரு ஆப்பிள் தோட்டம் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு துண்டு ஆப்பிள் அவ எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா, பின்னால ஆப்பிள் தோட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது அன்பின் ஆப்பிள் தோட்டம். அது ஒருபோதும் அழிவதே இல்லை. இப்போ குழந்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பின் ஆப்பிள் தோட்டத்தை வளர்ப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் அன்பாக இருக்கலாங்க. நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டோம் தெரியுமா? அன்பாக இருக்கிறதுனா என்ன? பிச்சைக்காரங்களுக்கு காசு போடுறது, ஹோட்டலில் சர்வருக்கு டிப்ஸ் வைக்கிறது, அந்த க்ளீன் பண்ணுற அம்மாவுக்கு தனியாக கூப்பிட்டு ஒரு 10 ரூபாய் தர்றது, கண்ணு தெரியாதவங்கள கைப்பிடிச்சி ரோட்டை கடக்க வைக்கிறது, இதெல்லாம் நம்ம அன்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் அன்பு கிடையாது. இதெல்லாம் நாமளும் மனுஷன்தான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இது எப்படி அன்பா இருக்க முடியும்? கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க துயரப்படுறாங்கன்னா அதுக்கு உதவி செய்யறதெல்லாம் அன்பா? அது அடையாளம். நான் மனுஷனா இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். அன்புங்கிறது உண்மையிலே என்ன தெரியுமா? நீங்க எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த பணியை செய்தாலும், எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலை நேசிச்சு செய்றீங்க இல்லையா, உண்மையாக செய்றீங்க இல்லையா, அதுதான் உண்மையான அன்பு. நீங்க கண்டக்டர் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும்? கசகசன் நெரிசல்ல ஒருத்தர் வருவார், சில்லற இல்லாதவங்களாம் இறங்கி தொலை, நீ முன்னாடி போ, நீ பின்னாடி போ, நீ மேலே ஏறு, படியில் தொங்காது, இதுதானங்க நம்மளுக்கு ஞாபகம் வரும். அப்படித்தானங்க வரும். பஸ்ஸில் நீங்கள் கூட்டம் உள்ள ஒரு நேரத்தில் போனால் என்ன கலவரமாக இருக்கும் தெரியுமா? ஏன் அப்படி கழுத மாதிரி மிதிக்கிற, அதுக்கே நீ நாய் மாதிரி குலைக்கிற? டிரைவர் சொல்லுவார், இப்படியெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்கே உள்ள நாப்பில் எவன் மனுஷனாக இருக்கான்? எல்லாம் மிருகமாக மாறியாச்சு இல்லை? இப்படி தான் நம்ம கண்டக்டருங்கிறவரை உருவகப்படுத்தி இருப்போம். ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு ஒரு அரசு பேருந்து தினமும் வருகிறது, கோயம்புத்தூர் டு மதுரை. அதில் சிவசண்முகம்னு ஒரு கண்டக்டர் இருக்கிறாருங்க. அவர் தோளில் பைய போட்டு எல்லாரும் ஏறின உடனே வந்து நிற்பார். பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 4 வார்த்தை பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தங்களும் ஏதோ ஒரு வேலை விஷயமாவோ திருமண விஷயமாவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக மதுரைக்கு போகிறீங்க, நீங்கள் போகிற காரியம் நல்லபடியாக நிறைவேறணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். யாருக்காவது வாந்தி வந்தால் புளிப்பு மிட்டாய் வச்சுருக்கேன் தர்றேன், அதையும் தாண்டி வாந்தி வந்தால் சொல்லுங்கள், டிரைவர்கிட்ட சொல்லி ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறேன். இந்த கடலையெல்லாம் தின்னு தொழியை உள்ளே போட்டுறாதீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சைடில் ஒரு நெகிழிப்பை வச்சுருக்கேன், அதுக்குள்ளே போடுங்க. உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதுக்காக ஓசியில் நம்மளை கூட்டு போக மாட்டார். ஆனால் அந்த ஒரு நிமிடத்தின் ஒரு வார்த்தையின் அழகு இருக்கிறது இல்லையா, அந்த பயணத்தையே சுகமாக்குகிறதா இல்லையா? அவரும் ஒரு சாதாரண மற்ற கண்டக்டர்களைப் போலவே தான் அவரும் நடந்து கொள்ளுகிறார், அதே வேலையைத்தான் செய்கிறார். ஆனால் அவர் சக மனிதர்களுக்காக ஒதுக்குகிற அந்த ஒரு நிமிடத்தின் வார்த்தை என்பது அன்றைய நாளையே அழகாக மாற்றுகிறது என்றால் இதுதான் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடியது. நான் வீட்டில் இருந்தால் தான் அன்பாக இருப்பேன், நான் நல்ல மூடில் இருந்தால் தான் அன்பாக இருப்பேன், அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களால் அன்பு செய்ய முடியும் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். தூத்துக்குடியில் பொன்மாரியப்பன் ஒரு இளைஞன் சலூன் கடை வச்சிருக்கிறாருங்க. அவர் நீங்கள் எத்தனை சலூன் கடைகளை நம்ம பார்த்துருப்போம், எத்தனை சலூன் கடைகள் பார்த்துருப்பீங்க. அங்கே பேப்பர் கிடக்கும், அழகான பெண்களுடைய படம் இருக்கும், நிறையா கண்ணாடிகள் இருக்கும். இதுதானே சலூன் கடையின் அடையாளம். ஆனால் பொன்மாரியப்பன் நடத்துகிற சலூன் கடையின் அடையாளம் என்ன தெரியுமா? சலூனில் ஒரு காவாசியில் அவர் நூலகம் நடத்துகிறார். யாரெல்லாம் முடிவெட்டி கொள்ள வருகிறார்களோ அவங்க ஒரு முழு புத்தகத்தை உட்கார்ந்து படித்தால் அவங்களுக்கான முடிவெட்டுகிற கட்டணத்தில் 30% கழித்து விடுகிறார். இந்த மனசு நம்மளுக்கு வந்திருக்கா? எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து புக்கு படிங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் தரேன்னு என்னைக்காவது நம்ம பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்காக சொல்லியிருக்கோமா? நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காக சொல்லியிருக்கோமா? அந்த மொபைலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அரை மணி நேரம் நீ புத்தகம் வாசி, நீ கேட்குறதான் வாங்கி தரேன் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் செய்ய மாட்டான்.